சரி, நண்பர்கள் எல்லாம் வாசிச்சிருப்பீங்க. திருவள்ளுக்கூற்றிருக்கை அப்படிங்கிற ஒரு புதிய எழுத்து முறை திருமங்கையாழ்வார் செய்தது. அதாவது நம்ம இலக்கியத்துல பேசும்போது இப்போ இலக்கணம் எப்போதுமே இலக்கணம்னு சொன்னாலே நமக்கு அது ஒரு கராரான விதிமுறை அப்படின்னு தான் வரும். அப்ப அந்த கராரான விதிமுறைய இலக்கியம் ஒவ்வொரு முறையும் மீறும். இலக்கியம் புதிதாக ஒரு மெத்தட கொண்டு வரும். நீ இப்படி சொன்னா அப்படித்தான் செய்யணுமா, நான் புதுசா உன்னை கொண்டு வரேன்னு சொல்லும். இலக்கணம் அதை ஹேண்டில் பண்றதுக்கு இன்னொரு ஐடியா வச்சிருக்கு. நீ புதுசா உன்னை கொண்டு வா, நீ கொண்டு வந்தது புதுசு நீ நினைச்சுப்ப, அந்த புதுசையும் அதுக்கு ஒரு இலக்கணத்தை போட்டு நான் என் கூட சேர்த்துருவேன். அவ்வளவுதான், முடிஞ்சது. இது இலக்கணம் இலக்கியத்தை வழிக்கு கொண்டு வர்றது. இப்படி புதுசா இப்படி ஒரு ரூல் இப்படி பண்ண நான் தாண்டி போனேன்னா, இப்படி தாண்டி போறதுக்கு இன்னொரு ரூல் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் ரூல் நம்பர் இது X1 ஆக்கி விட்டுருவேன். அப்ப நீங்க அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ஒரு ஃபன். இலக்கியத்துக்கும் இலக்கணத்துக்கும் எப்போதும் நடக்கிற ஒரு போர், ஒரு செல்ல சண்டைன்னே வச்சுக்கோமே. போருங்கிறது எல்லாம் பெரிய வார்த்தை, ஒரு செல்ல சண்டை. சரி, இப்போ இந்த இடம் எப்படி வருது அப்படின்னா, இந்த எழு கூற்றிருக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது, எழு என்றால் 7, கூற்று சொல், இந்த சொல் அமைப்பு, இந்த சொல் அமைப்புக்கு தான் கூற்றுன்னு பேரு. 7 கூற்றுக்களை கொண்ட ஒரு அமைப்பு, அதான் இருக்கை. இருக்கைன்னா அதுக்குரிய இடத்துல போய் உட்காரணும். 7 கூற்றுக்கு உரியது. 7 விதமான வரிசைகளில் கூற்றுகள் அதற்குரிய இடத்தில் சென்று அமர வேண்டும். அதான் 7 கூற்று இருக்கை. அப்ப அந்த 7 கூற்றுகளும் எப்படி அமையும் என்று சொன்னால், அதுக்கு அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தேரை கற்பனை பண்ணிக்கங்க. தேருடைய வடிவம் எப்படி இருக்கும்? கீழே சிறுத்து மேல நடுவுல பெருசாகி பழையபடி மேல சின்னதாயிரும். ஒரு பிரமிட் எடுத்துக்கோங்க, 2 பிரமிட் எடுத்துக்கோங்க. 2 பிரமிடையும் ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு அந்த பேஸ ஒட்ட வச்சீங்கன்னு வைங்க, எப்படி இருக்கும்? ஒண்ணு கீழே ஷார்ப்பா முடிஞ்சிருக்கும், மேலையும் ஷார்ப்பா முடிஞ்சிருக்கும், நடுவுல மட்டும் அகலமா இருக்கும். ஒரு பிரமிட் எடுத்து 2 பிரமிடோட பேஸையும் ஒரே மாதிரி ஒட்டி வச்சீங்கன்னா அதுதான் ரதம்ங்கிறதுனுடைய அமைப்பு. ரதம் கீழே சிறுத்து நடுவில் பெருத்து மேலே சிறுத்து அமைந்திருக்கும். அதுதான் ஒரு ரதத்தினுடைய அமைப்பு. ஆகவே இந்த 7 கூற்றுக்களை அமைப்பதற்கான வரிசைய நீங்க இந்த ரதம் மாடல்ல அமைக்கணும்னு சொன்னாங்க. ஆகவே இதற்கு ரதபந்தம்னு வடமொழியில பெயர். இதே மாதிரி இன்னும் இருக்கு, சக்கரபந்தம்னு இருக்கு, வட்ட வடிவமாக சுழன்று வரக்கூடியது. பத்மபந்தம்னு இருக்கு, தாமரை பூ வடிவில் இதழ்களா பிரிச்சு அந்த இதழ்களுக்குள்ள சொற்களை கரெக்டா உட்கார வச்சு அந்த ஆர்டர் படி வாசிட்டே வரக்கூடியது. முரஜ பந்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த முரஜ பந்தம் என்னன்னு நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன், கண்டுபிடிச்ச உடனே சொல்றேன். நாகபந்தம்னு ஒண்ணு இருக்கு, அது நமக்கு தெரியும். 2 பாம்புகள் ஒன்றோடு ஒன்று போர் செய்வது போல வச்சு அந்த பாம்பின் உடல் பிணைவு இடைவெளிகளில் எல்லாம் சொற்களை போட்டு நிரப்புறது ரதபந்தம். அதுதான் இப்ப பார்த்த இந்த எழுக்கூற்று இருக்கை. எழுக்கூற்று இருக்கை 7 கூற்றுகளாக அமைக்கப்பட்டிருக்கிற சொல் வரிசையை நீங்கள் ரதபந்தத்துக்கு போட முடியும். ஆகவே எழுக்கூற்று இருக்கைக்கே ரதபந்தம்னு பேரு. அப்படி வந்திருக்கு. சோ இத சமஸ்கிருதத்துல நிறைய இருக்கு. இப்ப சிசுபால வதத்தை குறித்து ஒரு காவியம் செய்திருக்கிறாங்க. பாதுகா சகஸ்ரம், லக்ஷ்மி சகஸ்ரம், பிரதாபருத்ரியம், இப்படி எல்லாம் பெயர்கள்ல இந்த எழுக்கூற்று இருக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வடமொழியில, வடமொழியில அது பேர் ரதபந்தம், ரதபந்தமாக செய்திருக்கிறாங்க. தமிழ்ல அப்படி செய்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா தமிழ்லையும் செய்திருக்கிறாங்க. தமிழ்ல ஞானசம்பந்தர் செய்திருக்கிறாரு சைவத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் நக்கீரர் ஒண்ணு செய்திருக்கிறாரு. அப்புறம் வேற யார் பண்ணியிருக்கா? நக்கீரர், ஞானசம்பந்தர். அப்புறம் வைணவத்திலேயே நம்மாழ்வார் பேர்ல ஒண்ணு உண்டு. அது யாரு எழுதியிருக்காங்கன்னு எனக்கு மறந்துட்டேன். வைணவத்துல இவர் பேர்லயே ஒண்ணு இருக்கு. பேர் என்ன? இவர் நம்மாழ்வார் பேர்ல
பேரை எப்படியோ மறந்து போயிட்டேன். ரொம்ப பிரபலமான பேரு. ஆஹ் திருக்குறுகை, அந்த ஊர் பேரு பெருமாள் கவிராயர்னு ஒருத்தர். திருக்குறுகை பெருமாள் கவிராயர்னு ஒருத்தர் நம்மாழ்வாருக்கு வந்து எழுக்கூற்றி இருக்கை பாடியிருக்காரு அப்படின்னு குறிப்பு இருக்கு. அதை நான் வாசிச்சது இல்லை. அந்த பெயர், அந்த குறிப்பு மட்டும் இப்போ எழுதி வச்சிருக்கேன். ஸோ அந்த பெயர்ல இருக்கு. அப்போ எழுக்கூற்றி இருக்கை ரதபந்தமாக இருப்பது இருக்கு. மிக சமீபத்துல இதே மாதிரி ஒரு ரதபந்தம் எழுத்துக்களை மட்டும் வச்சு, இந்த கூற்றாக வைக்காமல் எழுத்தாக வைத்து எழுதினது மகரபூஷணம் ஐயங்கார், தென்திருப்பேரை மகரபூஷணம் ஐயங்கார். தென்திருப்பேரை கோவில்ல இப்ப நீங்க போனீங்கன்னாலும் அந்த ரதபந்தம் அங்கு இது எழுதி பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவர் ரொம்ப சமீபத்துல 1920லயோ 40லயோ எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அந்த பீரியட்ல எழுதுனதுன்னு ஞாபகம் எனக்கு. 40ஓ 60ஓ சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த பீரியட்ல எழுதுனது மகரபூஷணம் ஐயங்கார்னு சொல்லி இதுல ரொம்ப பிரபலம். அவர் தென்திருப்பேரையில இருந்தவர், வைணவ சம்பிரதாயத்திலேயே ரொம்ப பிரபலமானவர். அவருடைய ரதபந்தம், ரத கவி, சித்திர கவியாக அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கேயே மகர நெடுங்குழைக்காதர் கோயிலுக்கு உள்ளேயே படம் வரைஞ்சு, பெயிண்ட்ல படம் வரைஞ்சு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கவிதையில நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த ஃபார்மேட்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இதை காட்டுறது. இது எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு நான் இப்போ ஒரு இது அனுப்பியிருக்கேன். நம்பர்ஸ் வச்சு ஒன்று போட்டிருப்பாங்க. அது ஏற்கனவே பிரியம்பதா அனுப்பியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்பர்ஸ்ல 1 2 1, அப்புறம் 1 2 3, அப்புறம் 3ல இருந்து 3 2 1 அப்படி போறது. 3 சென்டர்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி 7 வரைக்கும் இப்போ 1 2, அப்புறம் 2க்கு அடுத்து 1, அப்புறம் 1 2 3, அப்புறம் 3ல இருந்து ரிவர்ஸ் 2 1, அப்புறம் 1 2 3 4, அப்புறம் 4ல இருந்து 3 2 1, இப்படி 7 வரைக்கும் போகும். அப்ப 7 வரைக்கும் போறதா இருந்தா எத்தனை கட்டம் வரும்? நமக்கு வந்து அந்த நம்பர் ஆஃப் கட்டங்கள் நிறைய வரும். அதுல இருந்து அப்புறம் அப்படி குறைக்கணும். அதாவது கட்டம் வரும்னா எவ்வளவு கட்டம் வர வாய்ப்பு இருக்கு அதையும் எழுதி வச்சிருங்க. அதாவது மொத்தம் 7 கூறு அப்படி பிரிச்சோம்னா மேல் பாகம் கீழ்ப்பாகம்னு பிரிக்கிறோம். கீழ்ப்பாகம் மேல் பாகம் முடியும் போது 7ல முடியும், 7 பிரிவுல முடியும். கீழ்ப்பாகம் ஆரம்பிக்கும் போதே 7ல ஆரம்பிச்சு இந்த ஒரு பாகத்துல முடியும். அப்படியே ரிவர்ஸ்ங்கிறதுனால முதற்கூறுல 3 அறை, 1 2 1 அப்படி இருக்கா. ஸோ 3 ரூம் இருக்கும், அதுல 3 பாக்ஸ் இருக்கும். 2வதுல 5 பாக்ஸ் இருக்கும். 3வதுல 7 பாக்ஸ் இருக்கும். 4வதுல 9 பாக்ஸ் இருக்கும். 5வதுல 11, 2 2 கூடும். 6வதுல 13, 7வதுலயும் அதே மாதிரியே இப்படி இப்படி இத மாதிரி 2 2 அப்படி மேம்பட மேம்பட வந்து கடைசியில அந்த 3 இதுல முடியும். இப்ப இதுல வந்து எந்தெந்த சொல்ல அங்க இத கூற்றை தூக்கி போடணும் அப்படின்னா, அந்த கூற்றை தூக்கி போட்ட ஒரு கட்டம் வந்து கோவிந்தராஜ பிள்ளையினுடைய பதிப்புல இருக்கு. 1928 வந்த புத்தகம் அது. 1928ல கோவிந்தசாமி நாயுடு வந்து திவ்ய பிரபந்த திவ்யார்த்த தீபிகைன்னு ஒரு ஆபீஸ் வச்சு நடத்தியிருக்காரு கோவிந்தசாமி நாயுடு. அவர் வந்து பதிவு போட்டிருக்காரு 1928ல. இது இவருடையதுதான், பிரதிவாதி பயங்கர அண்ணங்கராச்சாரியாருடைய உரையை எழுதி போட்டிருக்காரு. அதுல கரெக்டா மத்த எல்லாருமே நம்பர்ஸ் மட்டும்தான் போடுறாங்க. 1 2 1, 1 2 3 2 1 இந்த நம்பர்ஸை போட்டுடுறாங்க. ஆனா எந்த கூற்றுன்னு போடல. ஆனா சரியான விதத்துல அந்த கூற்றை எடுத்து போட்டது அந்த கோவிந்தசாமி நாயுடு பதிப்புலதான். ஆகவேதான் அதை உங்களுக்கு இங்க வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். நீங்க அதை பாத்தீங்கன்னா நம்ம குரூப்ல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த வாட்ஸ்அப்ல அந்த சொற்களோடையே அதை எப்படி ரதபந்தம் அமைந்து வந்திருக்கு அப்படின்னு தெரியும். இந்த ரதபந்த பாடல்கள் வந்து நம்மால் என்ன பண்ணியிருக்காரு திருமங்கையாழ்வார் அதுல ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, 7 1ல ஆரம்பிச்சு 2 3 4 5 6 7 வரணும் இல்ல, அந்த நம்பர்ஸ அந்த கூற்று வர்ற இடத்துல அந்த நம்பர்ஸும் வர்ற மாதிரி செஞ்சு வச்சிருக்காரு. அதுதான் அவர் பண்ண ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இப்போ உதாரணமாக 6வது வரிசையில வரக்கூடிய கூற்றுகளுக்கு நீங்க நம்பர் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா 6வது வரிசை கூற்றுகளுக்கு 6ங்கிற நம்பர் அந்த கூற்றுகள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வர்ற மாதிரி ஒரு குறிப்பை போட்டிருக்காரு. 5வது வரிசைக்கு வரும்போது 5ங்கிற எண் வரக்கூடிய கூற்று ஒன்றை போட்டிருக்கிறாரு. அததான் உங்களுக்கு இந்த பாக்ஸ்ல எழுத்த போட்டு உங்களுக்கு அனுப்புனதை பாத்தீங்கன்னா தெரியும். முதல் பாக்ஸ்ல 3 பகுதி இருக்கா, 1 2 3 ரூம் இருக்கும். அதுல ஆரம்பிக்கும் போதே பாருங்க, ஒரு பேருந்தின
ஒரு பேர் உந்தி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கும். அப்போ ஒருங்கிறது ஒண்ணு அப்படின்னு ஆரம்பிக்கிற கணக்கு. ரெண்டாவதுல பாருங்க இரு சுடர், இடு சுடர் மீது இனி அப்படின்னு சொல்லி ரெண்டாவது இதுக்கு அதை இதை ரெண்ட போடுவாரு. மூணாவதுல பாத்தீங்கன்னா மூவடியால் இது நிலம் நால் நிலம் வேண்டின்னு அங்க மூணை போட்டிருப்பாரு. நாலாவதுக்கு வரும்போது நால் திசை நடுங்க அஞ்சிரை பறவை ஏறி அப்படின்னு அதை ஒரு நாலை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அடுத்தது வரும்போது அதே மாதிரிதான் ஐவகை வேள்வி அப்படின்னு அஞ்சாவது ஐம்பகை வேள்வி ஐம்புலன்னு அஞ்சத்துக்கு உள்ள போடுவாரு. ஆறாவதுக்கு வரும்போது அதே மாதிரிதான் அவர் என்ன போடுறாரு, அறுபொதி சடை, ஆறு பொதி சடை, அதாவது அறுபொதி அந்த இடத்துல ஆறுங்கிறத அரு அப்படின்னு இதாக்கி மீட்டருக்கும் பொருந்தும். அதே நேரம் ஆறுங்கிறத அருங்கிற நம்பரை குறிக்கிறதாகவும் மாத்தி அதை ஒரு சுவாரஸ்யம் பண்ணி வச்சிருக்காரு. ஏழாவதுக்கு வரும்போது அதே போலயே அவர் அந்த இதை சொல்லிடுவாரு, ஏழு ஏழு இடத்தையும், அதாவது ஏழு உலகும் அடங்கக்கூடிய ஏழு விடை அடங்க செற்ற இப்படி உணர்த்திக்கு போடுவாரு. அப்ப அந்த நம்பர்ஸ் வந்து அது எத்தனாவது வரியோ அத்த வரிக்குரிய நம்பரை அந்த அந்த வரிசைக்குரிய நம்பரை அந்த கூற்றுகளுக்குள்ள கொண்டு வந்துருவாரு. இதுதான் வந்து இவர் அமைப்பினுடைய ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒரு அழகு இவர் செய்ததுல. இப்போ இத வந்து எழுக்கூற்றிருக்கைன்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த எழுக்கூற்றிருக்கையினுடைய பாடலுக்குள்ள வருவோம். இது வந்து அமைப்பு. இவ்வளவு நேரம் நம்ம பேசினது திருவள்ளுக்கூற்றிருக்கை என்பதனுடைய அமைப்பு. இது ஒரு ரதபந்தம் என்பதனால வைணவர்கள் பெரும்பாலும் பெருமாளை இந்த ரதத்துல எழப்பண்ணும் போது இதை பாடுவது மரபு. ரதபந்தமாக பாடுவார்கள் அவருக்கு என்பதனால. ஸோ இப்ப வந்து இதுல என்ன நிறைய இருக்கு சொல்றதுக்கு, ஆனா ரொம்ப இலக்கணமா போயிட்டே இருக்குங்கிறதுனால அதுக்கு மேல நம்ம அதை பார்க்க வேண்டியது இல்லை. அந்த அதை என்ன சொல்லுவாங்கன்னா அர்த்த சக்தி சப்த சக்தின்னு ரெண்டு உண்டு. சொல்லும் போது சப்தத்தால் ஒரு பொருளை கொடுப்பது, அர்த்தத்தால் வேறு பொருளை கொடுக்கக்கூடியது. அதனுடைய பொருள் வேற ஒண்ணு, அதாவது அதனுடைய லிட்ரல் மீனிங் வேற, ப்ரொனன்சியேஷன் மீனிங் வேற. அப்படிப்பட்டதைத்தான் எங்க சப்த மீனிங் சப்த இது சக்தின்னு சொல்லும்போது அது வந்து ப்ரொனன்சியேஷன் மீனிங். அர்த்த சக்தி அப்படின்னு சொல்லும்போது அது அதனுடைய லிட்ரல் மீனிங். உதாரணமா நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, அறுதலை அப்படின்னு சொல்லும் போது ஆறு தலைன்னு வரக்கூடியது அறுதலைன்னு வரும். அதை ரெண்டு விதமா எடுக்கலாம். அறுதலைன்னு சொன்னா ஆறுதலை தான் அறுதலை வருது. ஆறு தலை உடையவன், அப்ப ஆறு தலைகளை உடையவன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு என்ன, ஆறை தலையில் தாங்கியவன், அப்படி வந்து லிட்ரல் மீனிங் எடுக்கலாம். சொல்லும் போது ஆறு தலைங்கிறது நம்பர்ஸை குறிக்கக்கூடிய சிக்ஸ் நம்பர்ஸ், சிக்ஸ் ஹெட்ஸ் அப்படின்னு குறிக்கக்கூடியதாக வருகிறது. அதனுடைய லிட்ரல் மீனிங் எடுக்கும்போது தலையில் ஆறு உடையவன்கிற பொருளாக வருகிறது. அப்ப இதுதான் அர்த்த சக்தி, சாரி சப்த சக்தி. ஆறு தலைகள், ஆறை தலையில் உடையவன், அது அர்த்த சக்தி. இப்படியாக நம்பர்ஸை யூஸ் பண்றதுக்கு திருமங்கை ஆழ்வார் அர்த்த சக்தியையும் பயன்படுத்தி இருக்கிறார், சப்த சக்தியையும் பயன்படுத்தி இருக்கிறார். ரெண்டையுமே ஒரே இதுல கொண்டாந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு இது உண்டு. இதன் வழியாக அவர் என்ன சொல்றாரு, இந்த இதுக்கு பேர் சித்திரகவி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சித்திரகவினா இதை வரையலாம், நீங்க ஒரு பாக்ஸ் வரைஞ்சி அதுக்குள்ள இதை எழுதி பார்த்துடலாம். ஆகவே இது என்ன சொல்றோம்னா அப்படி இது சித்திரகவி அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி 4 வகை கவி சொல்லுவாங்க. இப்போ ஆசு கவின்னு ஒருத்தர், ஆசு கவிங்கிறவர் வந்து அவருக்கு எந்த எஃபர்ட்டும் இல்லாம பாட்டு தன்னால வரும். அதெல்லாம் இலக்கணப்படி சரியா இருக்கும். அவர் தான் ஆசு கவி. அவர் உட்காரணும், யோசிக்கணும், மூடு வரணும், ஊட்டியில ரூம் போடுங்க, ஃபாரின்ல போய் ரூம் போட்டு எழுதுறேன் கவிதை அப்படிலாம் கிடையாது அவருக்கு. ஐயா இதுதான் தலைப்பு, இதுதான் சிச்சுவேஷன், ஒரு கவிதையை கொடுங்களேன் அப்படின்னா அப்படியா இருங்க இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல கடகடன்னு கையில கிடைச்ச பேப்பர்ல ஒரு கவிதை எழுதி கொடுத்துருவாரு. கவிதையா இருக்கும், அது வெறும் எழுத்தா இருக்காது. அவங்கதான் ஆசு கவி. அவர்களுக்கு கவிதை என்பது சுவாசத்தை போல இயல்பாக வரக்கூடியதா இருக்கும். இரண்டாவது மதுர கவின்னு சொல்லுவாங்க. மதுர கவிங்கிறவங்க வந்து தொடையழகு நிரம்ப பெற்ற பாடல். தொடையழகுனா தொடுத்தல், சொல்லை எடுத்து அழகாக தொடுத்து வைக்கக்கூடிய ஆட்கள், சொல்ல அமைக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க.
இப்போ மதுரகவி ஆழ்வாருக்கு ஏன் அந்த பேர் அப்படின்னா, அவர் மதுரகவி. இப்போ அந்த வரி நமக்கு மறக்கவே மறக்காத வரி இருக்கு இல்லையா? நான் என் குருநாதரைத்தான் தெய்வமா வணங்குவேன். என் குருநாதரை தவிர எனக்கு வேற தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு? தேவு மற்று அறியேன் குருகூர் நம்பி அல்லாள்ங்கிறார். சொல்லும் போதே அதை எவ்வளவு ஷார்ப்பா சொல்லியிருக்காரு பாருங்க. தேவு தெய்வம் மற்ற அறியேன், வேற தெய்வத்தை அறிய மாட்டேன். குருகூர் நம்பி அல்லால், என்னுடைய குருகூர் தலைவனாகிய நம்மாழ்வாரை தவிர வேற தெய்வத்தை நான் அறியவே மாட்டேன். முடிஞ்சது. எவ்வளவு சொல், எவ்வளவு செட்டா வந்து விழுது பாருங்க. கச்சிதமா இருக்கும். ஒரு ஒரு மயிரிழை கூட பிசிறு தட்டாதபடி சொற்களை கொண்டாந்து கரெக்டா உட்கார வைப்பாங்க. அதே நேரம் வெறும் சொல்ல இப்படி, அது என்ன சொல்றது, எங்க ஊர்ல ஆமா அருமையா மாலை கட்டி கேந்தி பூவை தலையில வைப்பாங்களாக்கும் அப்படின்னு கேட்பாங்க. கேந்தி பூன்னு சொல்றது இந்த துலுக்க சாமந்திங்கிற பேர்ல இங்க சில இடங்கள்ல வட தமிழகத்துல அழைக்கப்படும். அதை அலங்காரத்துக்கு பயன்படுத்துவாங்களே தவிர தலையில சூட மாட்டாங்க. நீ எவ்வளவு அழகா அந்த பூவை கட்டினாலும் தலையில வைக்க முடியாதுங்கிற மாதிரி, எவ்வளவு அழகா சொற்களை நிரப்பினாலும் அதுல கவிதை சுவை வரலன்னா அது நிக்காது, இனிமையா இருக்காது. அப்போ கட்டுமானத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த சுவை அதுல அமையணும். அதற்கு அப்படி எழுத தெரிந்தவர்கள் தான் மதுர கவின்னு பேரு. ஆசுகவி இயல்பா எழுதிடுவார் அதை. மதுரகவி அவர் எதிர்பார்த்த மாதிரி அது வர்ற வரைக்கும் அத வார்த்தைகளை மாத்தி போட்டு சரியான வார்த்தையை போட்டு பட்டி டிங்கரிங் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சரி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நகாசு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சீக்கிரத்துல திருப்தி அடைய மாட்டாரு. அப்புறம் மதுரகவி மூணாவதா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கவிதை எழுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஐயா எப்ப நிறுத்த போறீங்கன்னு கேட்கிற அளவுக்கு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. பெருசா போய்க்கிட்டே இருக்கும். வடிவேலு சொல்ற மாதிரி போதும் போதும் லிஸ்ட் பெருசா போகுதுங்கிற மாதிரி கவிதை போய்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அவங்க பேரெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க விஸ்தரித்து பாடுகிறார்கள், விரித்து பாடுகிறார்கள் என்பதால் விஸ்தார கவி. அந்த விஸ்தார கவி தான் தமிழ்ல வித்தார கவின்னு வருது. வித்தாரமா பாட தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்றேன்னா விஸ்தாரம், விரிவாக. அப்ப ஆசுகவி, மதுரகவி, வித்தாரக்கவி, விஸ்தாரமாக விரிவாக செய்யக்கூடிய கவிதைகள், அப்படி பாடக்கூடியவங்க. நாலாவதா சித்திரகவி. சித்திரகவினா ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்குள்ள கவிதை எழுத தெரிஞ்சவங்க. அது இலக்கண ஸ்ட்ரக்சர் கிடையாது. நீங்க இப்படி ஒரு கட்டம் போட்டு கொடுத்தீங்கன்னா கட்டத்துக்கு ஏத்த மாதிரி கவிதை எழுதி கொடுத்துருவாங்க. நீங்க ஒரு நாகபந்தம் போட்டு கொடுத்தீங்கன்னா நாகபந்த கேப்புக்குள்ள எல்லாம் வந்து போற மாதிரி அந்த நாகத்தினுடைய பிணையல் எந்த வரிசையில வருதோ அந்த வரிசையிலேயே சொற்களை கூட்டி நீங்க ஒரு கவிதை ஆக்கிக்கிற மாதிரி அதை போட்டு எழுதி கொடுத்துருவாங்க. அத மாதிரி எழுதக்கூடியவங்க சித்திரகவின்னு பேரு. சித்திரகவிகள்லயே பல வகைகள் இருக்கு. ஏகவாதமும் எழுகூற்றிருக்கையும் காதை கரப்பும் கலந்துரை செய்யுளும் கூடச் சதுக்கமும் கோமூத்திரியும் இவை முதலான சித்திரகவியே அப்படின்னு அதற்கு வந்து ஒரு பெரிய இதே இருக்கு, விரிவான இலக்கணமே இருக்கு. மாலை மாற்றே சக்கரஞ்சொலிகுளம் ஏகவாதம் எழுகூற்றிருக்கை காதை கரப்பே கரந்துரை பாட்டே பாதமயக்கே பாவின் புணர்ப்பே கூட சதுக்கம் கோமூத்திரியே ஓரினத்து எழுத்தால் உயர்ந்த பாட்டே ஒற்று பெயர்த்தல் ஒரு பொருட்பாட்டே சித்திரப்பாவே விசித்திரப்பாவே விகற்பனடையே வினாவுத்தரமே சர்ப்பதோத்திரம், அதான் சர்ப்பதோபத்திரம், சர்ப்பதோபத்திரம். சர்ப்பதோபத்திரம் தான் நம்ம சொன்ன அந்த நாகபந்தம். சார்ந்த வெளுத்தே வருக்கமுற்றும் வடநூற் கடலுள் ஒருக்குடன் வைத்த உதாரணம் நோக்கி விரித்து மறைத்தும் மிரைக்கவி பாட்டும் தெரித்து பாடுவது சித்திரக்கவியே. இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்திருக்காங்க சித்திரகவி. இது வந்து இவர் எழுதினதுன்னு நினைக்கிறேன். வீர சோழியத்திலேயே அதுலயே வருது. இது வீர சோழியமா தான் இருக்கும். வீர சோழியத்துலதான் இந்த விளக்கத்தை சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இவ்வளவு சித்திரகவி வரிசைகள் நமக்கு இருந்திருக்கு. அதுல எழுகூற்றிருக்கைங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலா முதன்மையாக இருக்கிறதுனால அதுல பாடல்களை செய்திருக்கிறாங்க கவிஞர்கள். அதுல செய்ததுதான் இந்த திருவள்ளுக்குற்றிருக்கை எனப்படும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த திருமங்கையாழ்வார் அருளி செய்த இந்த பாடல். சரி, இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காரு இப்ப நம்ம அந்த வரிகளில் வரியாக பார்ப்போம்.
ஒரு பேர் உந்தி இருமலர் தவிசில். ஒரு பேர் உந்தி இருமலர் தவிசில் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பொருளாக அவர் அதை என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு விலட்சணமாய், அதாவது ஒரு பேர் உந்தி, பேர் அப்படின்னா பெருமை, பேருங்கிற பொருள். ஒரு பேர் அப்படின்னா ஒரு பெருமை உடையவன் அப்படி பொருளா? இல்ல. ஒரு பேர் என்றால் அவனுக்கு மட்டுமே பெருமைகள் உடையது. ஒருவன் அப்படின்னு சொன்னா he is the only one அர்த்தம். அத மாதிரி வேறு எவருக்கும் இல்லாத பெருமை என்பதால் ஒரு பேர் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு இருக்கிறது மட்டும்தான் பெருமை. பிறருக்கு இருக்கிறதெல்லாம் அவன் பெருமையிலிருந்து ரிஃப்ளெக்ஷனா தான் பிறருக்கு வருது. அப்போ பெருமை என்பதே வேறு யாருக்கும் இல்லாமல் அவனுக்காக மட்டுமே இருப்பது. அதனாலதான் அது ஒரு பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவன் அவன் தான் மனுஷன் அப்படின்னா வேற யாரும் மனுஷங்களே இல்லைன்னு அர்த்தமா? அப்படி அல்ல. அவன்தான் மனிதன் என்பதற்கான குணத்தை காட்டி உயர்ந்து நிற்கிறான். மனிதன் என்று சொல்லத்தக்க குணத்தின் குணங்களோடு விளங்குபவன் அவனே அப்படின்னு சொல்லி ஒருத்தனை தூக்கி வைக்கிறோம்ல, அத மாதிரி ஒரு பேர் உந்தி, ஒரு மிக பெரும் அணிக்கண தனிப்பெருமை உடையவனாக விளங்கும் அவனுடைய உந்தி, அவனுடைய நாபி, உந்தினா தொப்புள், அதிலிருந்து இரு மலர், இருனா இந்த இடத்துல ரெண்டு கிடையாது, விரிந்த மலர், உந்தி இரு மலர், அவனுடைய உந்தியிலிருந்து விரிந்த மலர் அப்படின்னு அர்த்தம். அவன் தொப்புள்ள இருந்து விரிந்த மலர்ல அந்த மலர் எப்படியாக விரிந்திருக்கிறது? மலர் தவிசு. தவிசு என்றால் இருக்கை, ஆசனம்னு அர்த்தம், சேர். அப்படிப்பட்ட அந்த இருக்கையில், மலர் இருக்கையில், மலர் தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை. ஒரு முறை என்றால் ஒரு காலத்தில், முன்பு அப்படின்னு அர்த்தம். முன்பு பிரம்மனை படைத்தாய், அயனை ஈன்றனை, ஈன்றவனை, பிரம்மனை ஈன்றான். எப்போ ஒரு முறைனா இந்த யுகம் ஆரம்பிக்கும் போது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு முறை என்ன செய்த? பிரம்மனை உன்னுடைய நாபியிலிருந்து படைத்தாய். படைச்ச உடனே பிரம்மன் என்ன செய்வார்? அவர் படைப்ப ஆரம்பிச்சு அவர் வாட்ட பண்ணிட்டு இருப்பார். அவ்வளவுதான் அங்க நடக்கும். அப்போ இதன் பொருள் என்ன? இந்த உலகம் எவரால் படைக்கப்பட்டதுங்கிற கேள்வி வந்தா எல்லாரும் பிரம்மனை கையை காட்டுவாங்க. அப்போ திருமங்கையாழ்வார் எங்க கையை காட்டுறாரு? அந்த பிரம்மனையே படைச்சாம்பாரியா அப்படின்னு பெருமாளை நோக்கி கையை காமிச்சிட்டாரு. அப்போ இந்த பாசுரத்தின் இந்த வரியை வாசிச்சோம்னா, ஐயா பிறப்பு எல்லாம் எல்லாத்துக்கும் யார் காரணம்? ஆதி காரணம் பெருமாளே. எம்பெருமானிடமிருந்துதான் உலகம் பிறக்கிறது. இல்லையா பிரம்மாட்ட இருந்தோ, பிரம்மாவே எங்கால் தான் பிறக்க வைக்கிறாரு, எங்கால் தான் அன்னப்பறவை வடிவத்துல அவருக்கு வேதத்தை சொல்லித்தராரு. அதை கேட்ட பிறகுதான் பிரம்மா வேதத்தின் துணையோடு படைப்பை துவங்குகிறார். எங்கால் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கு. அவர் வழியா தான் பிறப்பு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காரணம் இவர்தான், காரியம் பிரம்மா செய்வது. காரியத்திற்கான காரணம் ஹேதுன்னு சொல்றது. ஹேது என்றால் அதுதான் ரீசன் ஆர் என்ன சொல்றது, அதுதான் பிரைமான விஷயம். அப்ஜெக்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ஜெக்டிவ்னா கூட நோக்கம்னு ஆயிரும். இதுல ஹேதுன்னு சொல்லும்போது அதுதான் பேசிக் ரீசன், அதுதான் காரணம், ஃபண்டமெண்டல் ரீசன். அப்ப ஃபண்டமெண்டல் ரீசன் ஹேதுவாக இருப்பது பெருமாள். அந்த ஹேதுவிலிருந்து பிறக்கக்கூடிய காரியம், இந்த காரணம்னு இருந்தா காரியம்னு இருக்கணுமே. ஆனா நம்ம ரிவர்ஸ்ல தான் சொல்லணும். அதை காரியம்னு ஒண்ணு நடந்தால் அதற்கு காரணம்னு ஒண்ணு இருக்கணும். அப்ப காரியம் என்பது பிறப்பு. அந்த பிறப்பாகிய காரியத்தை செய்வது பிரம்மன். அப்ப பிரம்மன் செய்வது காரியம் என்றால் அதற்கு காரணம் யார்? கேது யார்? அவர் தான் எம்பெருமான். ஆகவே நேரடியா எம்பெருமானை சுட்டி விடுகிறார். இவர் தான் படைப்பின் ஆதின்னு சொல்லியிருக்கார். சரி, அடுத்தாற் போல படைச்சிட்டீங்க. படைச்சதுக்கு அப்புறம் உலகத்தை காப்பாற்றுவர் எப்படி காப்பாற்றுகிறான்? ஒரு முறை. எப்ப ஒரு முறை? ராமாவதாரம். ராமாவதாரம் எத்தனை முறை எடுத்தாரு? ஒரே முறைதான் எடுத்தாரு. ஆகவே ராமாவதாரத்தின் போது இரு சுடர் மீது நில் இயங்கா மும்மதில் இலங்கை. இலங்கை ராவணன் ஆளும்போது எப்படி இருந்தது என்றால், சூரியனும் சந்திரனுமே இலங்கைக்கு மேல நேர வரமாட்டாங்களாம்.
யாருக்கு? ராவணனுக்கு பயந்துட்டு. அதனாலதான் இரு சுடர் மீதினில் இயங்கா. எதன் மீதினில்? இலங்கை மீதினில் இரு சுடர் இயங்காது. அப்படி இருக்கும். மும்மதில் இலங்கை 3 மதில்களை உடையது. ஒரு 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 நகரம் 3 மதில்களால் காக்கப்பட்டால் அது மிகச்சிறந்த நகரம். எதெல்லாம் 3 மதில்கள்? நீர், மலை, காடு. நீரால் சூழப்பட்டிருக்க வேண்டும், மலையால் சூழப்பட்டிருக்க வேண்டும், அதற்கு பிறகு காடுகளால் சூழப்பட்டிருக்க வேண்டும். 3க்கும் ஆர்டர் எப்படி வேணாலும் மாத்திக்கங்க. இந்த வரிசையில் தான் இருக்கணுங்கிறது கிடையாது. காட்டை தாண்டி வரணும் நீ. அப்புறம் ஒரு பெரிய மலையை தாண்டணும். அப்புறம் ஒரு பெரிய நீர்நிலையை தாண்டினாதான் என் நகரத்துக்கே வர முடியும்னு சொன்னா எவன் படையெடுத்து வருவான்? காடு என்பது ஒரு அரண், மலை ஒரு அரண், நீர், கடல் நீரோ ஆற்று நீரோ அகழி நீரோ அது ஒரு அரண். அரண் என்பது ஒரு பாதுகாப்பு, ஒரு ஒரு அது ஒரு தடை. அப்ப இலங்கைக்கு 3மே இருக்கிறது. மலைகளால் சூழப்பட்டதும், நீரால் சூழப்பட்டதும், கானகங்களால் காடுகளால் சூழப்பட்டதுமான இலங்கை. அப்படிப்பட்ட 3 மதில் கொண்ட இலங்கை, அந்த இலங்கையை எப்படி அடிச்சான் இவன்? இரு கால் வளைய சிலை என்றால் வில். வில்லுக்கு 2 கால் உண்டு. என்ன, மேல ஒரு கால், கீழே ஒரு கால். அதாவது 2 நுனியும் வளைஞ்சிருக்கும் இல்லையா? அதுதான் இருகால் வளையங்கிறாரு. இருகால் வளைஞ்சிருக்கக்கூடிய அந்த வில்லுல இருகால், ஒரு சிலை இருகால் வளைய. ஒரு வில்லுக்கு 2 பக்கமும் வளையுது. எப்படி வளையும்? நீங்க நடுவுல அம்ப தொடுத்து இழுத்தீங்கன்னா கீழ் நுனியும் அப்படி இழுபடும், மேல் நுனியும் இழுபடும். அதனாலதான் ஒரு சிலை இருகால் அப்படின்னு அந்த வார்த்தையை போடுறாரு. இருகால் வளையங்கிறாரு. இந்த அம்பை இழுத்தீங்கன்னா மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமான நுனி அப்படி வளையும். அததான் இருகால் வளையங்கிறாரு. அப்படி வளைய ஒரு அம்பை தொடுக்கிறான் ராமன். அந்த அம்பு எப்படிப்பட்ட அம்பு? ஒன்றிய ஈரையிற்று அழல்வாய் வழி, வாளி. ஒன்றிய ஈரையிற்று அழல்வாய் வாளி. வாளினா அம்பு. அழல்வாய் அப்படியே நெருப்பு. அழல் என்றால் நெருப்பு. நெருப்ப கக்கக்கூடிய அந்த அம்பு எப்படிப்பட்ட இயல்புடையது? ஈர் எயிற்று. எயிறுனா பல், வெளியில நீட்டிட்டு இருக்கிற பல். இருபுறமும் கூர்மையாக இருக்கக்கூடிய அம்பு அது. இருபுறமும் கூர்மையாக நெருப்பை கக்கி கொண்டு வரக்கூடிய ஸ்பீடுல வரக்கூடிய அந்த அம்பு ஈர். ஈர் என்றால் ஈர்தல் சொல்லி ஈர்னு வருது. ஈர்தல் என்றால் கொல்லுதல், உயிரை கவர்தல். அவன் காலன் ஈர்ந்தான் அப்படின்னு எழுதுவாங்க. ஈர்ந்தான்னா உயிரை கவர்ந்தான் அர்த்தம். ஈர் எயிற்று அழல்வாய் அம்பு, ஈரையிற்று அழல்வாய் வாளி. உயிரை கொல்லக்கூடிய இருபுறமும் கூர்மையான பற்களை உடையது போன்று விளங்கக்கூடிய, நெருப்பை கக்கி கொண்டு பாயக்கூடிய அந்த வில்லோடு பொருந்திய அம்பு. அது பெரிய அம்பை நீங்க சின்ன வில்லுல வச்சு விட முடியாது. இங்க அந்த அம்பு அந்த வில்லுக்கு பொருந்தி இருக்கு. அதனாலதான் ஒரு வரியை போடுறாரு. ஒன்றிய ஈரையிற்று அழல்வாய் வாளி. ஒன்றிய அந்த வில்லுக்கு ஏத்தபடி மேட்சா இருக்கிற. முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். சில வில்ல கையில இடது கையால தூக்கி அம்ப வச்சு நீங்க விடலாம். பேலன்ஸ் ஒரு கையால பண்ணலாம். சில பெரிய அம்பு அடிக்கிறீங்கன்னு வைங்க. உதாரணமாக கோட்டை கதவுகளை மோதக்கூடிய அம்பு, யானையை அடிக்கக்கூடிய அம்பு, தொலைதூரம் செல்லக்கூடிய அம்பு, ஈட்டி மாதிரி இருக்கும் அந்த அம்பு சைஸே. அதை விடக்கூடிய வில்லு தலைக்கு மேல உயர்ந்து இருக்கும். சில இதுல ராமர் வில்ல பார்க்கலாம், தலைக்கு மேல உயர்ந்து இருக்கும். அப்படி உயர்ந்து இருக்கக்கூடிய வில்ல ஒரு நுனி, கீழ் நுனிய தரையில ஊனி அது மேல காலை வச்சு அதை மிதிச்சுக்கிட்டு அதற்கப்புறம் அதுல பெரிய அம்ப வச்சு இழுத்து அடிக்கணும். அப்பதான் யானையெல்லாம் அடி விழும். யானைக்கெல்லாம் அம்பு உள்ள போகும். எதுக்குடா நான் இது எப்படி யோசிக்கிறேன்னா, தோல்வலி மிக்க வில்லாளி, தோல்வலி
வில்ல விடுறவனுக்கு என்னத்தையா தோல் வலிமை வேணும்? நான் அதை ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க இப்ப கூட ஒலிம்பிக்ல வில்வித்தை போட்டியில வரக்கூடிய ஆட்களை பாருங்க. அவங்க எல்லாம் யாரும் பிரமாதமா அப்படி தோல் புஜ பலத்தோட எல்லாம் இருக்க மாட்டாங்க. அவனை பார்த்தாலே பரிதாபமா இருக்கும். சோறு கீறு போடுறீங்களாயாங்கிற மாதிரி இருப்பாங்க. லிம்பா ராம்னு நமக்கு ஒரு நேஷனல் சாம்பியன் இருந்தார். இப்போ ஒரு கோச்சா இருக்காரு. ஏசியன் கேம்ஸ்ல எல்லாம் கோல்டு அடிச்சவர். பழங்குடியினத்துல இருந்து வந்தவர். லிம்பா ராம பாத்தீங்கன்னு வைங்க, பாவமா இருக்கும் நமக்கு. அவர் எப்படி அடிக்கிறாரு? ஆனா அப்புறம் வந்து தோல் வலி மிக்க ஒருத்தன் அவன் அம்பு எய்யும் அவன் தோல் வலிமை மிக்கதுன்னா எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் தான் இந்த வில்லினுடைய வகைகளை படிக்கும்போது எனக்கு தெரியுது. ஆஹா, இப்ப யானை அடிக்கிற வில்ல ஒருத்தன் வச்சு அடிக்கணும்னா அப்ப அந்த தோல் எவ்வளவு வலிமையுடையதா இருக்கணும். எவ்வளவு தூரத்துக்கு நீங்க பெரிய அம்பு ரொம்ப தூரம் போகணும்னா உங்க நான் வில்லில் ஏற்றப்பட்டிருக்கிற நான் அவ்வளவு டைட்டா இருக்கணும். அவ்வளவு டைட்டா இருக்கிற நானை நீங்க எவ்வளவு ஃபோர்ஸா பின்னாடி இழுக்க முடியுமோ இழுக்கணும். காயிலிங் எஃபெக்ட். அந்த காயிலிங் எஃபெக்டுக்காக பின்னாடி வரைக்கும் இழுக்கணும். அதுல அந்த அம்பினுடைய வெயிட், வில்லினுடைய வெயிட், அந்த இழு விசை இத்தனையையும் நீங்க எந்த கையால அம்பை இழுக்கிறீங்களோ அந்த கை தாங்கணும். அவ்வளவு ஃபோர்ஸ் அதுல வரணும். 150 கிலோமீட்டர்ல ஒருத்தன் பவுலிங் பண்றான்னா அவன் ஷோல்டர் எவ்வளவு வலுவா இருக்கணும்னு பாத்துக்கங்க. அத மாதிரி அம்பு விடுறவனுக்கு தேவை. அப்போ தோல் வலிமைனா அந்த இடத்துலதான் இது வருது. ஒன்றிய ஈரையிற்று அழல்வாய் வாளி. அதை வச்சு அவன் என்ன செஞ்சான்? இலங்கை அட்டனை. அட்டனைனா அடுதல் அப்படின்னா அதனுடைய வேர் சொல் அடுதல். அடுதல் என்றால் சுடுறது. இப்போ பாருங்க, பேக்கரினால என்ன? யூ பேக் திங்ஸ், நெருப்புல சுட்டு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த பேக்கரிய தமிழ்ல அடுமனைன்னு தான் பிரிக்கிறார். அடுதல் என்றால் சுடுதல். அட்டனை சுட்டு பொசுக்கினாய். நெருப்பை கட்டி கொண்டு பாயக்கூடிய உயிரை கொல்லும் அந்த வலிமையான அம்பை பயன்படுத்தி 3 மதில்களால் சூழப்பட்டிருந்த சந்திரனும் சூரியனுமே சஞ்சரிக்கிறதுக்கு அஞ்சிய இலங்கைய நீ சுட்டு நீராக்கினாய். அதை சுட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கி வச்சு அப்படின்னு சொல்ற பாட்டு. அப்படி செய்தாய். அடுத்து இன்னொன்னு என்ன பண்ண? மூவடி நானிலம் வேண்டி. வார்த்தையை பாருங்க எப்படி விளையாடுறாரு. மூவடி நானிலம். 3 அடியில உலக பூமி கேட்டாயாம். எப்படிப்பட்ட பூமியை கேட்டான்? 4 வகை நிலம் உடைய பூமியை கேட்டான். அதான் நானிலம். எது 4 வகை நமக்கு தெரியும். முல்லை, மருதம், நெய்தல், குறிஞ்சி ஆகிய 4 வகை நிலங்கள். சார் 5 வகை உண்டே, பாலையை விட்டுட்டீங்களேன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல வந்து தொல்காப்பியத்துல நன்னூல் சூத்திரம் சொல்லக்கூடியதே ஆச்சரியமா தான் இருக்கும் நமக்கு. 4 வகை நிலமும் நாட்பட நலமழிந்துன்னு தான் வரும். அதாவது 4 வகை நிலமும் அதன் இயல்பை விட்டு திரிந்தால், இப்ப குறிஞ்சியில மழை பெய்யாம ஆகி மலையில் இருக்கக்கூடிய ஊற்றுகள் எல்லாம் வறண்டு அந்த மலை காய்ந்து போனால் பாலை. மருதம் வயலும் வயல் சூழ்ந்த இடமும் மழை நீர் இல்லாமல் போய் ஆற்று நீரும் இல்லாமல் போய் அனைத்தும் வறண்டு காய்ஞ்சு கிடக்கிறதானால் அதுதான் பாலை. 4 வகை நிலமும் நலம் திரிந்து பாலை என ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பாலைன்னு நமக்கு தனி நிலப்பகுதி கிடையாது. ஒரு நிலம் தனது இயல்பை விட்டு திரியும் போது பாலையாக ஆகிறது. ஆகவேதான் நானிலம்னு சொன்னா 4 வகை நிலம்ங்கிற பொருள்ல அவர் சொல்றாரு. இந்த 4 வகை நிலத்தை கேட்டு யாரு வரா? நம்மால் வரான். எப்படி வரான்? முப்புரி நூலோடு மான் உரி இலங்கு மார்பினில். இருபிறப்பு ஒரு மான். ஒரு மான் 3 சுழியன். மான்னா மாணவன் அர்த்தம். அது என்ன இருபிறப்பு ஒரு மாணவன்? பிராமணர்களுக்கு த்விஜன்னு பேரு. த்விஜனா 2ன்னு அர்த்தம். தாயின் கருப்பையிலிருந்து வெளிவருவது முதல் பிறப்பு. கல்விக்காக வீட்டை துறந்து ஆசிரியனிடத்துல போறது 2வது பிறப்பு. கற்றுக் கொடுக்கிற குரு அப்பாவுக்கு சமம். குருவின் பத்தினி தாய்க்கு சமம். ஒருத்தர் வந்து தனது தகப்பனாருக்கும் தனது குருவுக்கும் தர்ப்பணம் செய்யலாம். ஏன்னா குருவும் தகப்பனும் ஒரே ஸ்தானம். அப்போ இவன் ஒரு தகப்பன் இருந்து இன்னொரு தகப்பன்ட்ட போறான். பயாலஜிக்கல் ஃபாதர்கிட்ட இருந்து அவனுடைய ஞானத்தந்தை. இதுல கிறிஸ்தவத்துல உண்டு.
அதுக்கு பேர் டக்குன்னு மறந்து போயிட்டேன். அந்த ஃபாதர் இன்னொருத்தர் உண்டு. அந்த விஸ்டம் ஃபாதரா இல்ல, வேற ஒரு ஃபாதர் சொல்லுவாங்க. அந்த இடத்துல அப்படி ஒரு ஃபாதரா போய் காட்ஃபாதரா போய் உட்காரலாம். அந்த மாதிரியான ஒரு காட்ஃபாதர்கிட்ட போய் உட்காரும் போது நான் இன்னொரு பிறப்பு எடுத்தவனாக போகிறேன். ஆகவேதான் எனக்கு பிரம்மச்சாரி ஆகும்போது ஒரு பிறப்பு உண்டு. ஆகவேதான் இரு பிறப்பு அப்படின்னா அவன் பிராமண பையன் அர்த்தம். ஒரு மான், ஒரு பையன், பிராமண குலத்தில் பிறந்த ஒரு பையன். மார்புல என்ன போட்டிருக்கான்? மான் உரி இலங்கு. மானினுடைய தோலை சின்னதாக பூணூல்ல முடிஞ்சு வச்சிருக்கிற மரபு உண்டு. நம்ம மரபு இப்பவும் நிறைய பேர் ரொம்ப வயதானவர்கள் அவங்க எல்லாம் அப்படி போட்டிருப்பாங்க. மான் தோலை சின்னதா முடிஞ்சு போட்டிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் சட்டம் அனுமதிப்பதில்லைங்கிறதுனால இப்ப யாரும் பூணூல்ல அதை போடுறது இல்ல. அதுக்கு பதிலா ஒரு பட்டு நூலை சுத்தி முதல் நாள் மட்டும் சாஸ்திரத்துக்கு விட்டுருவாங்க. ஆனா அந்த இடத்துல முன்னாடி மான் தோல் போட்டிருப்பான். அது எதுக்குன்னா அவனுக்கு ஆசனம்னு அவன் தரையில உட்காரக்கூடாது. மான் தோல் போன்ற ஏதாவது ஒரு ஆசனத்துல தான் உட்காரணும். ஆனா எல்லா இடத்துலயும் உட்காருவதற்கு ஆசனம் இல்லை என்பதால் அவன் ஆசனமே அவனோடு இருக்கதாக ஐதீகத்துக்கு மக்கள் இதை போடுவாங்க. அதுக்கு பேர் கிருஷ்ணார்ஜுனமோ என்னமோ சொல்லுவாங்க. அப்படி ஒரு மான் தோலை சின்ன துண்டு பார்த்தாலே தெரியாது, சின்னூண்டா இருக்கும். அதை இதுல கட்டியிருப்பாங்க பூணூல்ல. அதை அணிந்திருக்கிறான். மான்முறி இலங்கு மார்பினில், மார்பில் அணிஞ்சிருக்கான். இதோட முப்புரி நூலோடு மான்முறி இலங்கு. மான் உரி, உரி என்றால் மானை உரித்தது, அதாவது தோல். மானை உரித்த தோலை இலங்கு மார்பு. எது இலங்குகிறது மார்பில்? முப்பொறி நூலோடு மான் உரி. அது இலங்கக்கூடிய மார்பினில், அந்த மார்பை உடைய இருபிறப்பு ஓர் மானாகி வந்தான். முப்புரி நூல்னா என்ன? பூணல் போடும்போது 3 நூல் ஒரு பூணல். 3 நூல் இருந்தா அதான் பூணல். அதான் முப்புரி நூல்னு சொல்றது. 3 பிரி இருக்கும் அந்த பூணூல்ல. பிரம்மச்சாரிக்கு 3 சுத்து நூல், 3 புரி. அந்த பிரம்மச்சாரி கிரகஸ்தன் ஆகும்போது இன்னொரு 3 சேர்த்து போடுவாங்க. அப்ப அவனுக்கு 6 புரி. 6னா 6 பிரிவு இருக்காது. 3 பிரிவாக 2 பூணல் இருக்கும், சேர்ந்து இருக்கும். அதான் 6. நீங்க 6 பூணல் போட்டவனை பார்த்த உடனே இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும். தாயோ தகப்பனோ இறந்து போய் அவர் பித்ருகாரியம் செய்யக்கூடியவர்னா இன்னொரு 3 பூணல் சேர்ந்துரும். இன்னொரு முப்புரி சேர்ந்துரும். 9 நூல் இருக்கும். 9 நூல் போட்ட ஒரு ஆளை நீங்க பார்த்த உடனே சொல்லிடலாம், இவர்ல பெற்றோர்கள் யாரோ ஒருவரோ அல்லது இருவருமோ இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது பூணூல்ல இருக்கிற ஒரு நுட்பம். அப்ப பிரம்மச்சாரி திருமணம் ஆகாதவன், பெற்றோர் இருக்கிறவன் 3 புரி உள்ள நூலைத்தான் போட்டுட்டு வருவான். ஆகவேதான் முப்புரி நூல்னு சொல்றது. இவ்வளவு டீட்டெயிலும் வச்சிருக்காரு. முப்புரி நூலோடு மான்உரி இலங்கு மார்பில் இருபிறப்பு ஓர் மானாகி எங்க வந்த? மூவடி நானிலம் வேண்டி வந்தாய். 3 அடிகள் எனக்கு இந்த பூமி, அதாவது நானிலம் என்பது 4 வகை நிலம் பொருந்திய இந்த பூமி. இந்த பூமியில் எனக்கு 3 அடி வேணும்னு வந்து ஒரு முறை ஈரடி மூவுலகு அளந்தனை. ஒரே தடவை தான், ஒரே அடியில ஒரு முறையில பூமிய ஈரடியில மேல இருக்கிற உலகு. அப்போ உலகுன்னா என்ன அர்த்தம்? பாதாளம், அப்புறம் பூமி, அப்புறம் மேல இருக்கிற ஆகாயத்துல இருக்கிற உலகம். 3யும் அவன் என்ன பண்ணிட்டான்? 2 அடியில அளந்துட்டான். பூமியில வச்ச காலால பூமியும் பாதாளத்தையும், மேல தூக்குன 2வது அடியால வானுலகம் அனைத்தையும். ஆகவேதான் 2யும் ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கல, ஒரே முறைதான் செஞ்சான். ஒரே முறை 2 ஸ்டெப் வச்சு 3 உலகத்தையும் அளந்துட்டான். அதான் ஒரு முறை ஈரடி மூவுலகு அளந்தானை. இதெல்லாம் தான் ரைட்டருடைய, கவிஞனுடைய இடம். ஒரு முறை ஈரடி மூவுலகு அளந்தானை. அளந்தானை என்ற அளந்தனை, சாரி அளந்தானை அளந்தனை, அளந்தாயே அப்படின்னு இறைவனை பாடுறாரு. அடுத்து என்ன பண்றாரு? 4 திசை நடுங்க சிறை பறவை ஏறி. சிறை பறவை, அழகிய சிறையை கொண்ட பறவை எது? கருடன். கருடன்ல இவன் ஏறுறான் பெருமாள். அதுக்கு ஏன் 4 திசை நடுங்கணும் அப்படின்னு கேட்டா, பெருமாள் அவ்வளவு அவசரமா ஏறுறாரு. இந்த கைப்புள்ள வேகமா போறத பார்த்தா இன்னைக்கு 4 தலை உருளும் போலயே அப்படின்னு பதட்டம் அடைகிற மாதிரி
பெருமாள் அவ்வளவு ஸ்பீடுல தடதடன்னு எந்திரிச்சு ஓடியே கருடன் கமான் அப்படின்னு சொல்லி உடனே ஏறி தாவி பறந்துருக்காரு. எல்லாரும் பயந்துட்டாங்க. இங்க இவ்வளவு ஸ்பீடா போறது என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே, இன்னைக்கு எத்தனை தலை உருள போகுதோ, எங்க என்ன பஞ்சாயத்து தெரியலையே, உலகம் தாங்குமா இவர் போற ஸ்பீட, அப்படி எல்லாரும் பயப்படும்படியா போயிருக்காரு. நால் திசை நடுங்க அஞ்சிரை பறவை ஏறி எங்க போனாரு? நால்வாய் மும்மதத்து இருசெவி ஒரு தனி வேளத்து. நீங்க இப்ப அந்த பாட்டுல இருக்கிற நுட்பத்தை இப்ப எடுங்க. இந்த ஆள் எப்படி செஞ்சிருக்காருன்னு தெரியும். ஒரு முறை ஈரடி மூவுலகு இருக்கா? அந்த வரியில பாத்தீங்கன்னா 1 2 3 4 அப்புறம் 4 சென்டரா வச்சுட்டு 4 3 2 1 அப்படிதானே அந்த நம்பர் வந்தது. 1 2 3 4 3 2 1 அப்படி வந்ததா? அப்படியே போட்டிருப்பாரு பாருங்க. ஒரு முறை ஈரடி மூவுலகு அளந்தனை நால் திசை நடுங்க 1 2 3 4 வந்தாச்சா? அஞ்சிரை பறவை ஏறி 4 3 2 1 நால்வாய் மும்மதத்து இருசவி ஒரு தனி வேளத்து. 4 3 2 1 கொண்டு வந்துட்டாரா? 1 2 3 4 கொண்டு வந்துட்டு 4 3 2 1 கொண்டு வந்துட்டாரா? இதுதான் திருமங்கையாழ்வாருடைய ஸ்பெஷல். நீங்க அந்த நம்பர் போட்ட கட்டத்தை எடுத்து பாருங்க. 1 2 3 4 அப்புறம் 3 2 1ன்னு இருக்கா? அதை அப்படியே இங்க நம்பர் அங்க கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அதுக்கு மேல இருக்கிறதுக்கு போய் பாருங்க. ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை. இப்ப என்ன வந்திருக்கு? 1 2 1 வந்திருக்கா? ஒரு பேர் இருமலர் ஒரு முறை 1 2 1 வந்துருச்சா? அடுத்ததுக்கு என்ன? ஒரு ஒரு முறை இரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதில். ஒரு முறை இரு சுடர் மும்மதில் 1 2 3 வந்துருச்சு. அப்புறம் மும்மதில் இலங்கையில இருந்து 3 அந்த மும்மதிலுக்கு 3 வைங்க. இருகால் வளைய ஒரு சிலை 3 வந்து 2 1 1 2 3 2 1 கொண்டு வந்துட்டாரா? அடுத்ததுல இந்த இடத்து பாருங்க. மூவடி நாணில் ஒன்றிய ஈரையிற்று ஒன்றிய ஈர்னா இந்த இடத்துல இரண்டுங்கிற பொருள் வரும்படி கொண்டு வராரு. ஈரெயிறு இரு பற்கள் அப்படிங்கிற பொருள்ல இதை கொண்டு இதுதான் சப்த சக்தின்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப ஈரெயிற்றுக்கு என்ன பொருள் பார்த்தோம்? லிட்ரல் மீனிங் அர்த்த சக்தின்னு சொன்னா கொல்லக்கூடிய பற்களை உடையன்னு அர்த்தம். சப்த சக்தி எடுங்க. ஈரெயிறு இரண்டு பற்கள்னு வருது. ஒன்றிய ஒன்று ஈரெயிற்றில 2 அழல்வாய் வாழ் அந்த அழல்வாய் வாளியின் அட்டனை மூவடி நானிலம் வேண்டி 1 2 மூவடி நானிலம் 4. அதுல இருந்து ரிவர்ஸ் வாங்க. மூவடி முப்புரி நூலோடு இருபிறப்பு ஒருமான். திரும்ப 3 வந்துட்டு 4 வந்துட்டு திரும்ப 3 2 1 வந்துட்டாரா? இப்ப அந்த நம்பர்ஸ் அவர் எப்படி இங்க உள்ள வச்சு விளையாடி இருக்காரு தெரியுதா? அந்த ரதபந்த ஸ்ட்ரக்சர் நம்பரை எடுங்க. இங்க அந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி இதை எப்படி எழுதியிருக்கார்? அதுக்குதான் ஒரு 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 10 லைன் போனாதான் அந்த நம்பரை வச்சு இவர் எப்படி விளையாடி இருக்காருன்னு தெரியும். இப்போ அதை உங்களால பார்க்க முடியுது இல்லையா? ஒரு பேருந்து இருமலர் தவிசில் ஒரு முறை. இப்ப நான் அனுப்புன அந்த பிக்சரை பாருங்க. அந்த பிக்சர்ல முதல்ல 1 2 3 பாக்ஸ் இருக்கா? மேல இருக்கிற பாக்ஸை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் அனுப்பியிருக்கேன். அந்த அந்த சாரி இதுல அனுப்பினேன். இதுலதான் அப்புறம் மணிநீள பிரபந்தத்துல தான் அனுப்பியிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா தெரியும். 1 2 3 1 2 1 அதுல கரெக்டா அந்த வரியில கவனிங்க, அந்த நம்பர் வரும். அடுத்ததுல பாருங்க 1 2 3 2 1 அந்த கூற்றுகள்ல கவனிங்க, அந்த கூற்றுல அந்த நம்பர் உட்காந்துருக்கும். 1 2 3 2 1ல இந்த நம்பர்ஸை டெபிக் பண்ற மாதிரி ஏதோ ஒரு சொல் வந்து உட்காந்துருக்கும். இந்த நுட்பம் தான் திருவிளைக்கூற்று இருக்கைய சோ ஸ்பெஷல் ஆக்கி வைக்கிற திருமங்கையாழ்வாருடைய பிரில்லியன்ஸ். அவ்வளவு பிரமாதமா எழுதியிருப்பார். இப்ப இந்த பொருளுக்கு வரும் அர்த்த சக்தி. அந்த பொருளுக்குள்ள போவோம். ரொம்ப இதா எழுதியிருக்காரு. நால் திசை நடுங்க அம்சிறை பறவை ஏறி 4 திசை நடுங்குமாறு வேகமா வந்து நீ கருடன்ல ஏறி வந்த. எதுக்கு வந்த? நால்வாய். நால்வாய்னா 4 வாய் கிடையாது. இது வந்து நால்வாய்ன்னு சொல்லும் போது நம்பர் 4 குறிக்கிற மாதிரி வருதா? அது சப்த சக்தி. ஆனா அர்த்த சக்தி என்ன அப்படின்னா, நாலும் வாய். நாலுதல்னா தொங்குதல்னு அர்த்தம். நாலும் நாலும் என்கிற அத நான்றன்னு சொல்லலாம். நீங்க விநாயகர் அகவல் நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க.
நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும்னு ஔவை சொல்றா. யார? பிள்ளையாரத்தான் பாடுறா. நான்ற தொங்குகிற யானையோட வாயை பாருங்க, நீண்டு தொங்கும். துதிக்கைக்கு கீழே அந்த வாயும் சின்ன துதிக்கை மாதிரி தொங்கிட்டு இருக்கும். இந்த கிழவர்கள் கிழவிகள் பொக்கவாய் மாதிரி அது வாய் தொங்கிட்டு இருக்கும், அதனுடைய உதடு. அதனாலதான் அதுக்கு நான்ற வாயின்னு பேரு. தொங்குகிற வாயை உடையது நான்ற வாய். அதான் நான்ற வாயும் நாலிரு புயமும். பிள்ளையார் அவர் சொல்லும் போது அவ்வையும் அதே வார்த்தையை சொல்றார். தொங்குகிற வாயை உடையவன் நான்ற வாய். இந்த இடத்துல பாருங்க, நால் வாய் என்றால் நான்ற வாய் அர்த்தம். தொங்குகிற நாலும் வாய். மதம். மதம் 3 இடங்களில் யானைக்கு வரும். 2 இடம் எதுன்னா, அதனுடைய கண்ணுக்கு கொஞ்சம் மேல, அதனுடைய மத்தகத்துக்கு கீழே, கண்ணுக்கு மேல ஒரு புள்ளி இருக்கும். சின்ன புள்ளி ஒண்ணு. கவனிச்சு பார்த்தாதான் தெரியும் ஆண் யானைக்கு. அந்த புள்ளி 2 பக்கமும் 2 கண்களுக்கு மேலேயும் இருக்கும். அதுல இருந்துதான் மதநீர் வடிய ஆரம்பிக்கும். மஸ்துன்னு சொல்லுவாங்க இப்ப இருக்கிற பாகர்கள்லாம். யானை பாகங்கள் மஸ்து, யானைக்கு மஸ்து பிடிச்சிருச்சு, மஸ்து வடியுதும்பாங்க. அந்த மஸ்துங்கிறது அந்த மத நீர், அது வடியும். அப்ப மும்மதம்னு சொன்னாரே, 3வது மத நீர் அதனுடைய ஆண் குறியில் இருந்து சொட்ட ஆரம்பிக்கும். அதனுடைய ஆண் குறியிலிருந்து வரும். யானைக்கு ஒரு அதிசயம் உண்டு. யானை 7 விதமான அதிசயங்களை உடையது, 5 விதமான அதிசயங்களை உடையதுலாம் சொல்லுவாங்க. அதுல ஒரு அதிசயம், ரொம்ப சிறப்பான அதிசயம் என்னன்னா, எல்லா ஆண் மிருகங்களுக்கும், விலங்குகள்ல 4 கால் விலங்குகள்ல ஆண் குறி வெளியே தெரியும். அதாவது ஆணினுடைய விதை பைங்கிறது உடலிற்கு வெளியே இருக்கும். நீங்க நாய், பூனை, அப்புறம் எல்லா 4 கால் விலங்குகளுக்கும், மான், ஆடு, மாடு எல்லாவற்றுக்குமே நீங்க பாத்தீங்கன்னா, ஆண் பறவை, அது ஆண் விலங்குக்கு அந்த விதைப்பை வெளியில இருக்கும். ஆனா யானைக்கு விதைப்பை உடலுக்கு உள்ள இருக்கும், வெளியில இருக்காது. நீங்க ஆண் யானைக்கு விதைப்பை இருக்கான்னு எப்பவாவது கவனிச்சு பாருங்க, இருக்காது. அது உடலுக்குள்ள இருக்கும். அதுக்கு பாட்டு, அது பழைய சொலவடை எப்படி சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா? கொடி உண்டு கனி இல்ல. எனக்கு அதை நினைச்சு ரொம்ப ஆச்சரியம். நம்ம இப்பவும் அதை விதைப்பைன்னு தான் சொல்றோம். ஏன்னா அந்த விதையாகிய பீஜம் அதிலிருந்து உற்பத்தி ஆவதால் அது விதைப்பைன்னு சொல்றோம். அது காரண பெயர். அந்த விதைப்பைய கனின்னு சொல்லிட்டு ஆண்குரிய கொடின்னு சொல்றாங்க. கொடி உண்டு கனி இல்லை. சில பேர் அதை கொடி கோல் உண்டு இது இல்ல, விதை இல்லைம்பாங்க. விதை இல்லை கோல் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியான விசித்திரமான விலங்கு யானை. அப்ப யானையினுடைய அந்த மத நீர் அந்த ஆண்குறியிலிருந்து வடிய ஆரம்பிக்கும். மேல தலையில இருக்கிற மத்தகத்திலிருந்து, மத்தகத்துக்கு கீழே இருக்கிற புள்ளியில இருந்து வடியும். அப்ப மொத்தம் 3 இடத்துல இருந்து அதுக்கு மதநீர் சோர்தல். சோறுதல்னா சொட்டுறதுன்னு பேரு. மதநீர் வடியும்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இவர் சொல்றாரு. மும்மதமும், 3 மதம், 3 இடத்தில் மதநீர் வெளிப்படும் தொங்கிய வாயை உடைய இரு செவி. இப்ப அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. இரு செவினா என்ன? நம்பரா அதை சொல்லும் போது ப்ரொனன்சியேஷன்ல, சப்த சக்தியில அது என்னன்னு தெரியுது, 2ங்கிற நம்பரா தெரியுது. ஆனா பொருள் அர்த்த சக்திக்கு போனீங்கன்னா, இரு செவி, விரிந்த செவி. பெரிய காது இல்ல யானைக்கு, முறம் மாதிரி காது. உரல் கால், முரச்செவி, ஊசி கண்ணு யானைக்கு, அப்படிதான் சொல்லுவாங்க. ஊசி கண்ணு, சொலகு காது, உரல் காலு அப்படின்னு கிராமத்துல அதுக்கு சொல்றது. கண்ணு சின்னதா இருக்கும், அதனால ஊசி கண்ணு. காது பெருசா, சொலகுனா முறம் மாதிரி இருக்கும். கால் உரல் மாதிரி இருக்கும். அப்படி சொல்றது. அப்ப இரு செவின்னா சப்த சக்தியின்படி 2ங்கிற நம்பரும், அர்த்த சக்தி படி விரிந்த செவிங்கிற 2மே கரெக்டா உட்காருதாங்க. இரு செவி ஒரு தனி வேளம். அப்ப இப்ப நம்பரை கொண்டு வந்துட்டாரு. சரி, ஒரு தனி வேளம்னு சப்த சக்திக்கு போட்டையா, அர்த்தம் என்ன சொல்றேன்யா. அது ஏன் ஒரு வேளம்? அது கஜேந்திரன், கஜங்களுக்கு இந்திரன், அதாவது கஜங்களுக்கு தலைவன். தலைவன் எத்தனை பேர் இருப்பான்? ஒருத்தன் தான் இருப்பான். ஆகவேதான் ஒரு வேளம்னு சொன்னோம். சரி, ஒரு வேளம்னு சொன்னீங்க, ஏன் தனி வேளம்னு சொன்ன? வேற எந்த வேளமாவது பெருமாளை கும்பிடுமா ஐயா? இந்த வேளம்,
வேழம் என்றால் ஆண் யானை. இந்த யானை மட்டும்தானே பெருமாளை கும்பிட்டுது. அதனாலதான் ஒரு தனி வேழம் அப்படின்னு நம்ம போட்டார். அப்போ ஒரு தனி வேளத்துக்கு அர்த்த சக்தியும் சரியா இருக்கு, ஒரு தனி வேளம்க்கு சப்த சக்தியும் நம்பரும் வந்துருச்சு. 4 3 2 1 நால்வாய் மும்மதம் இருசெவி ஒரு தனி வேளம் அப்படின்னு அந்த நம்பரையும் கொண்டாந்து உள்ள வச்சுட்டார். அந்த தனி வேளத்து அந்த தனி யானையின் அரந்தையை, அரந்தை என்றால் துன்பம், அரந்தையை துன்பத்தை ஒரு நாள் இருநீர் மடுவுள் தீர்த்தனை. நம்பருக்கு பழையபடி வராரு கவனிங்க. ஒரு நாள், ஒரு நாள்னா என்ன, யார டெய்லியுமா போய் மாட்டிக்கிட்டு பெருமாளை கூப்பிட்டுச்சு? அது மாட்டிய ஒரு நாளில் இருநீர் மடுவுள். இப்ப இந்த இருநீர்னா என்ன? நீர் நிரம்பிய விரிந்த பெரிய தடாகம் அது. அதனாலதான் முதல்ல இருக்கிற தடாகம். முதல்ல என்ன, நம்ம வீட்டு கிணறு மாதிரி இடத்துக்குள்ள இருக்குமா? முதல்ல இருக்கிறதுக்கு பெரிய ஏரியா வேணும். ஆகவேதான் இருநீர், இந்த இடத்துல விரிந்த நீர்னு அர்த்தம். சப்த சக்தியாவும் இருநீர் நம்பரை போட்டாரு, விரிந்த நீர்னு பொருளையும் கரெக்டா கொண்டு வந்துட்டாரு. இருநீர் மடுவுள், விரிந்த நீர் பரப்புடைய அந்த மடுவுக்குள் தீர்த்தனை. எதை தீர்த்தனை? தனிவேளத்து அரந்தையை தீர்த்தனை. எங்க வச்சு தீர்த்த? இருநீர் மடுவுள். என்னைக்கு? ஒரு நாள், முன்னொரு நாள்ல தீர்த்த. இப்ப நம்பருக்கு சேர்த்து வாசிச்சீங்கன்னா, ஒரு நாள் இருநீர் மடுவுள் தீர்த்தனை முடிஞ்சதா? அப்படியே அடுத்த பாட்டுக்குள்ள நம்பரை கொண்டு வராரு பாருங்க. முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழில். இங்க வந்தாச்சு. ஒரு நாள் இருநீர் முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழில். 1 2 3 4 5 6 கொண்டாந்துட்டாரா? சரி. முத்தி மூன்று வகை தீ. அந்தணர்களுக்கு மூன்று தீ, தீ ஓம்பும் அந்த அனலோம்பும் அந்தணர்னு சொல்றது மரபு. நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், மூன்று வகை நெருப்பை அவர்கள் வணங்கணும். ஏற்கனவே பார்த்திருக்கோம் நம்ம, எதெல்லாம் முத்தின்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ புதிதாக நண்பர்கள்லாம் இணைந்திருப்பதால எது முத்திங்கிறதையும் ஒரு முறை சொல்லிடுவோம். மூன்று தீ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எதெல்லாம் வருது? கார்கபத்தியம், ஆகவனியம், தட்சிணாக்னி. ஆகவனியம் தான் அடிப்படையான நெருப்பு. ஔபாசனம்னு சொல்றது அந்த முறைக்கு பேரு. ஒரு பிராமணன் அவனுக்கு பூணூல் போட்ட நாள்ல இருந்து அக்னியை வணங்க ஆரம்பிக்கிறான். அப்ப அதுக்கு வந்து சமிதாதானம்னு பேரு. சமிதாதானம் செய்து கொண்டிருக்கிற பிரம்மச்சாரி திருமணமான உடனே அவனுக்கு அக்னிஹோத்திரம்ங்கிற ஒரு விஷயத்த டெய்லி காலையில பண்ணணும். நெருப்பை வளர்க்கணும். அந்த நெருப்பு அணையாமல் இருக்க வேண்டும். அந்த நெருப்பை அதனாலதான் 3 முறை அவன் ஒரு நாள்ல அதை சரி பண்ணுவான். அதுக்குத்தான் காலையில ஒரு சந்தியாவந்தனம், அப்புறம் மத்தியானம் மாத்தியானிகம், அப்புறம் ராத்திரி ஒரு சந்தி. 3 வேளை பண்ணணும். 3 வேளையும் அந்த நெருப்பை அவன் வணங்கணும். அப்போ அந்த நெருப்புக்கு பேரு தான் ஆகவனியம். அந்த நெருப்புல இருந்து தான் அவனுக்கு கொல்லியே எடுப்பாங்க. ஔபாசனம்னு பேரு. எனக்கு வைக்க போற கொல்லியை நானே முதல்ல இருந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதான் ஆகவனியம். இப்ப வீட்டுல மனைவி ஆகப்பட்டவள் ஆகவனியம் அணைக்க கூடாது. மனைவி காலையில சமையலுக்கு நெருப்பு வேணும். அப்ப கணவர்கிட்ட வந்து நிப்பா. கணவன் என்ன செய்யணும்? ஆகவனியம் செய்து அந்த நெருப்பின் ஒரு பாகத்தை பிரித்து மனைவி கையில கொடுக்கணும். அது கிரகத்திற்கான பத்தியம். அதான் கார்கபத்தியம்னு பேரு. மனைவி அந்த நெருப்பை எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் சமையல் வேலைகளை செய்யணும். மாலை சமையல் முடிந்தவுடன் நெருப்பை அணைச்சிடணும். அடுப்புல நெருப்பு இருக்கக்கூடாது. இரவு நம்ம படுக்க போகும்போது அடுப்புல நெருப்பு இருந்தா வீட்டுல தரித்திரம்னு சொல்லுவாங்க. வீட்டுல அடுப்பு எது கிளீனா மொழுகி வச்சிருப்பாங்க. அடுப்பு நாச்சியார் குளிர்ந்து இருக்கணும்பாங்க ஊர்ல. அடுப்பு வந்து நாச்சியார், அடுப்பு நாச்சியார் குளிர்ந்து இருக்கணும். ராத்திரி அதை தொடச்சி மொழுகி கோலம் போட்டுதான் படுப்பாங்க. காலையில குளிர்ந்து இருக்கணும் அடுப்பு. ஏன்னா காலையில புதுசா நெருப்பை இவங்க கணவர்கிட்ட வாங்கி ஏத்தணும். அதுக்கு பேர் தான் கார்கபத்தியம். இன்னொரு அக்னி அதுல இருந்து எடுத்து மூத்தோர்களுக்கு முன்னோர் சடங்கு திதி, அவங்களுக்கு திதி கொடுக்கும்போது ஹோமம் எல்லாம் பண்ணணும். அதுக்கான நெருப்பு அதுல இருந்து எடுக்கணும். அந்த திதி முடிஞ்ச உடனே அந்த நெருப்பை அணைச்சிடணும். அந்த நெருப்புக்கு பேரு தட்சிணாக்னின்னு பேரு. இந்த மூவகை அக்னியையும் ஒரு பிராமணன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். கார்கபத்தியம், ஆகவனியம், தட்சிணாக்னி ஆகிய மூன்றையும். அதைத்தான் முத்தி அப்படின்னு சொன்னாரு. 4 வேதம், 4 வேதங்கள், ரிக் யஜுர் சாம அதர்வனம், 4 வேதங்களையும் சொல்லணும். வியாசர் தொகுக்கிறதுக்கு முன்னாடி அந்த 4 வேற இருந்தது. தைத்திரியம், பௌடியம், தலவகாரம், சாமம் என்கிற 4. இதுல தலவகாரன்னு பட்டத்தோட உடைய ஆட்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து இந்த
சாமவேதத்தினுடைய சாரி யஜுர்வேதத்தினுடைய பழைய பிரிவை இன்னும் வச்சிருக்காங்க, தலவகாரன்னு பேரு. இந்த தலவகார வம்சத்துல வந்தவங்க தான் இந்த பேர் என்ன, தென்திருப்பேரையில இருக்கக்கூடிய ஐயங்கார்கள் வரிசையில இந்த தலவகார வரிசை உண்டு. நம்ம நண்பர் திருமலைராஜன்லாம் அந்த வரிசையில வரக்கூடியவர் தான். இந்த தலவகார வம்சம்னு பேர் அவங்களுக்கு. தலவகாரர்கள்னே எழுதுவாங்க, அவங்க தலவகாரன் தான் போடுவாங்க பத்திரிகைகள் எழுதும் போது. அது வந்து பழைய வேதத்தினுடைய 4 வேதங்களாக இருந்ததனுடைய பழைய பிரிவினுடைய பேரு தலவகாரம். சாமம் அப்படின்னு 4 பேர் உண்டு. அதுதான் இப்போ ருக் யஜுர் சாம அதர்வனன்னு 4ஆ வேதவியாசர் அதை ரீஆர்கனைஸ் பண்றாரு. திரும்ப தொகுப்பு அதை திரும்ப பண்றாரு. ஆகவே 4 மறைகள், அதான் நான்மறை. அப்புறம் என்ன சொல்றாரு, ஐவகை வேள்விங்கிறாரு. ஐவகை வேள்வி என்ன, நமக்கு ஏற்கனவே அதுவும் தெரிஞ்சதுதான், முன்னாடியே பார்த்திருக்கோம். 5 வகை யஜ்ஞங்கள். வேள்வினா சமஸ்கிருதத்துல யஜ்ஞம். 5 வகை யஜ்ஞம் எது, பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பூத யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம் ஆகிய 5 வகை இது. பிரம்ம யஜ்ஞம்னா என்ன, வேதம் ஓதுவதுதான் பிரம்ம யஜ்ஞம். அதாவது வேதத்துல ஒரு பார்ட் பிரஸ்னம்னு சொல்லுவாங்க, பிரஸ்ன ஒரு பகுதி, ஒரு பார்ட், டெய்லி ஒரு பார்ட் வாசிக்கணும் வேதத்துல. அதுதான் பிரம்ம யஜ்யம்னு சொல்லப்படுவது. இரண்டாவதா தேவ யஜ்யம், தேவதைகளுக்கு உரியது. உதாரணமாக டெய்லி காலையில நீங்க சூரியனுக்கு அர்க்கியம் விடுறீங்க, சந்திரனுக்கு அர்க்கியம் விடணும். அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் உஷத் என்கிற தேவதைக்கு காலையில வரக்கூடியவளுக்கு, அப்படி காயத்ரிங்கிற தேவிக்கு, இப்படி ஒவ்வொரு தேவதையும் நீங்க வணங்கணும் டெய்லி. அதுக்கு பேர் தான் தேவ யஜ்யம்ங்கிறது. பூத யஜ்யம் பிற உயிர்களுக்கு உணவளிப்பது, இன்னும் சொல்ல போனா பிராணிகளுக்கு பலியிடுவதுன்னு தான் அதை சொல்லியிருக்காங்க, பிற உயிரினங்களுக்கு. அதனாலதான் பிராமணர்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி காக்காக்கு சாப்பாடு போடணும்னு சொல்றது பூத யஜ்யத்தை சேர்ந்தது. பிற உயிர்களுக்கு உணவிடுவது, துளசி செடிக்கு தண்ணி விடணும், பூத யஜ்யம். பித்ரு யஜ்யம், முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். அமாவாசையானா நீங்க தர்ப்பணம் பண்ணி ஆகணும், வருஷத்துக்கு ஒரு முறை திதி கொடுத்தாகணும், மாத பிறப்பு, புண்ணிய காலங்கள், விசேஷ காலங்கள்ல மூத்தோர் நீத்தார் கடனை செய்தாக வேண்டும். இது எல்லாமே உங்களுக்கு பித்ரு யஜ்யத்துல சேரும். கடைசியா மனுஷ யஜ்யம், வரக்கூடிய விருந்தினர்களை உபசரித்தல், அதிதி உபச்சாரம், பிற கஷ்டப்படக்கூடிய பிறருக்கு நீங்கள் உதவி செய்யறது எல்லாமே யஜ்யத்துல சேரக்கூடியது, மனுஷ யஜ்யம்னு பேரு. இந்த 5 வகை வேள்விகளாக இது சொல்லப்படுகிறது. தேவ யஜ்யம், பிரம்ம யஜ்யம், பூத யஜ்யம், பித்ரு யஜ்யம், மனுஷ யஜ்யம். இந்த ஐவகையையும் செய்து வர வேண்டும். தொழில்னு சொன்னா 6 வகை தொழில் இருக்கு அந்தனருக்கு. இதெல்லாம் வேதம் ஓதுதல், வேதம் ஓதுவித்தல், அதாவது படிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். யாகம் செய்தல், யாகம் செய்வித்தல், தானும் யாகம் செய்யணும், பிறருக்காகவும் யாகம் செய்யணும். தானம் கொடுத்தல், தானம் பெறுதல், பிறரிடமிருந்து தானம் பெறும் தகுதி பிராமணனுக்கு உண்டு, அவன் தான் போய் கையேந்தி வாங்கலாம். அதே மாதிரி வாங்கறத கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வாங்கி வச்சுக்க கூடாது பிராமணன். பிராமணன் தானம் செய்ய வேண்டும், தானம் பெறலாம், தானம் கொடுக்கணும். அவன் படிக்கிறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு, அந்த அளவுக்கு அவனுக்கு டியூட்டி என்ன, கடமை என்ன இருக்கு, படிச்சதை சொல்லி கொடுக்கிறது. யாகம் செய்வதற்கு அவனுக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது, அந்த அளவிற்கு பிறருக்கு செய்து கொடுக்க வேண்டிய கடமையும் அவனுக்கு இருக்கிறது. எதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் ஒரு கடமையோட சேர்த்தே தான் கொடுத்திருக்கிறாங்க. தானம் பிறரிடமிருந்து பெறலாம்ங்கிற ரைட்ஸ் அவனுக்கு இருக்கு, அதே அளவு டியூட்டி நீ தானம் கொடுக்கணுங்கிறதுலயும் இருக்கு. இதுதான் அறுவகை தொழில். வேதம் ஓதுதல் ஓதுவித்தல், யாகம் செய்தல் செய்வித்தல், தானம் கொடுத்தல் பெறுதல் ஆகிய 6 வகை தொழில்களும் அந்தனருக்குரியது. இப்படி இந்த இடத்துல முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையனை, அதான் தன்மையைன்னு வருது. அப்படிப்பட்ட தன்மை உடையவனை இப்ப பாருங்க, 6 நம்பர் வந்தாரா, இப்ப 5 4 3 2 1ன்னு வரணும்ல. 1ல ஆரம்பிச்சாரு, ஒரு நாள் இருமடுவுள் இருநீர் மடுவுள் முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழில், 1ல ஆரம்பிச்சு 6 வரைக்கும் வந்தாரா. இப்ப 6ல இருந்து 5 4 3ன்னு குறையணும்ல. எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க, ஐம்புலன், நமக்கு தெரியும் ஐம்புலன் என்னன்னு, அகத்தினுள் செருத்து, செருத்துன்னா அடக்கி, வென்று அடக்கி, செருனாலே போர்னு அர்த்தம், செருத்து வென்று அடக்கி,
ஐம்புலன் அகத்தினுள் வென்று அடக்கி நான்கு உடன் அடக்கி. அகத்தினுள்ள நான் ஐம்புலனை மட்டும் அடுக்கல, அதோட சேர்ந்து ஒரு 4 விஷயத்தை அமுக்கி போட்டிருக்கேன். எதுயா அந்த 4 விஷயம்னு கேட்டா, உண்ணுதல், உறங்குதல், எந்த நேரமும் ஏதாவது ஆயிருமோன்னு அச்சப்படுதல், பயம், அப்புறம் விஷய போகம், விஷய போகத்தை அனுபவித்தல், பொருட்களை அனுபவித்தல் அர்த்தம். விஷயம்னால என்ன பொருள், அந்த மெட்டீரியல்ஸ், மெட்டீரியல்களை அனுபவிக்கிறது. இந்த 4ஐயும் உடன் அடக்குனேங்கிறார். இந்த 4ங்கிறதுல 2-3 பாடபேதங்கள் இருக்கு, 2-3 விளக்கங்கள் இருக்கு. எல்லாரும் பொதுவா ஏத்துக்கிறது உண்ணுதல், உறங்குதல், அஞ்சுதல், விஷயபோகம் அப்படிங்கிற 4. ஏன்னா வடமொழியில இந்த 4ஐயும் சொல்லி இருக்கிறதுனால அப்படியே அதை எடுத்துக்கிறாங்க. இன்னொன்னு இருக்கு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனோ, புத்தி, சித்த, அகங்காரன்னு சொல்லக்கூடிய 4, அந்த 4ஐயும் உடன் அடக்கி. ஏன்னா புலனை இயக்குவது இந்த 4 தான். இந்த 4ஐயும், இந்த ஐம்புலன்களையும் நான் அடக்கிறேன்னா கூடவே எதையும் அடக்கிருக்கேன். உடன் அப்படின்னா இந்த இடத்துல கூட. ஐம்புலன் செருத்து, அகத்தினுள் ஐம்புலன் செருத்து 4 உடன் அடக்கி. எதனுடன் அடக்கி? இந்த ஐம்புலனை செருத்து அடக்கும் போதே இந்த 4ஐயும் உடன் சேர்த்தே அடக்கியிருக்கேன். அந்த 4 எதுன்னு சொன்னா, உண்ணுதல், உறங்குதல், அஞ்சுதல், விஷயபோகத்தில் ஈடுபடுதல் அப்படின்னு ஒண்ணு. இன்னொரு 4 மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற 4ஐயும் உடன் அடக்கின்னு சொல்லலாம். இன்னொன்னு பொய் சொல்லுவது, கோள் சொல்லுவது, கடுஞ்சொல் சொல்வது, பயனற்ற சொல் பேசுவது ஆகிய 4ஐயும் அடக்கின்னு ஒரு விளக்கமும் இருக்கு. ஆனா முதல் விளக்கம் தான் அதுக்கு சரியா இருக்க முடியும்னு தோணுது. உண்ணுவதும், உறங்குவதும், அஞ்சுவதும், போகங்களில் ஈடுபடுவதும் ஆகிய 4 வகை விஷயங்களையும் அடக்கி முக்குணத்து 4 வந்து 3க்கு வந்துட்டாரு பாருங்க. முக்குணத்து 3 வகை குணங்கள் எதெல்லாம்? சத்வம், ரஜஸ், தமஸ். சத்வ, ரஜஸ், தமஸ். ரஜோ, தமஸ். சத்வகுணம் சாதுக்களின் குணம், ரஜஸ் க்ஷத்ரிய குணம் வென்று அடக்குதல். அப்புறம் 3வது தாமசம், தமஸ் சோம்பேறித்தனம், உண்ணுவதும் உறங்குவதுமாக வாழ்க்கை கழிவது ஆகிய இருள், தமஸ் ஆகிய 3. இந்த 3ல் 2 அவை அகற்றி முக்குணத்தில் 2 அகற்றுறாரு. எத? சத்வம், ரஜஸ், தமஸ். இதுல ரஜஸையும் தமசையும் அகற்றுறாரு. வென்று அனுபவிக்கணுங்கிற ஆசைக்கு பேர் தான் ரஜஸ். அதான் ராஜா, வென்று அனுபவிக்க வேண்டும். அவன் இன்னொரு நாட்டோட போர் செய்து அதை வெல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். அதனாலதான் ராஜாவுக்கு என்ன சொல்றாங்க? ரஜஸ்ன்னு சொல்றது. ரஜஸ் உடையவன் ராஜன். அப்போ அந்த ராஜாவினுடைய அந்த க்ஷத்ரிய குணம், வென்று அனுபவிக்கும் குணத்தையும், தமஸ் சோம்பல், வெறுமனே உண்டு உறங்கி கிடக்கும் அதையும் விட்டு 2 நீக்கி 2வை அகற்றி, அந்த 2ஐயும் அகற்றி ஒன்றினில் ஒன்றி நின்று, ஒன்றினில சத்துவகுணத்தில் ஒன்றி நின்று சாதுவாக இருந்து. இப்ப ஒன்றி நின்றுல இருந்து 1வது நம்பரை திரும்ப ஆரம்பிக்கிறாரு பாருங்க. இப்ப தெரியுது இல்லையா? ஐம்புலன் 4 உடனடக்கி முக்குணத்து 2 அவை அகற்றி ஒன்றினில் 4 3 2 1 கொண்டாந்துட்டார். 5 4 2 3 1 வந்தாச்சு. பழையபடி ஆரம்பிக்கிறாரு 1 2. ஒன்றி நின்று ஆங்கு இருபிறப்பு அறுப்போர். பழையபடி சப்த சக்தியும் அர்த்த சக்தியும் விளையாடுது. இருபிறப்பு என்றால் என்ன? நீண்ட பிறப்பு அப்படின்னு ஒரு பொருள். இருனாலே விரிந்த, நீண்ட தானே. என்ன நீண்ட பிறப்பு? பிறப்பு நீண்டுட்டே போகுமா? அப்படி இல்ல, திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கேன். அதைத்தான் நீண்ட பிறப்புங்கிறாரு. இருபிறப்பு அறுப்போர், இருபிறப்பை அறுத்துடலாம். அல்லது இன்னொரு பொருள் என்ன? இருபிறப்புன்னு சொல்லும் போது இந்த இருபிறப்புக்கு நம்ம இந்த பாவ புண்ணியங்களால், அதாவது இந்த இருபிறப்பு என்பது நமக்கு எப்படிலாம் திரும்ப திரும்ப உருவாகி வருது? பாவங்களாலும் புண்ணியங்களாலும் உருவாகி வரும் பிறவி. பாவங்களால் ஒரு பிறவி வந்தா ரொம்ப கேவலமான பிறப்பா பிறந்து ரொம்ப துன்பத்தை அனுபவிப்பேன். புண்ணியத்தினால எனக்கு ஒரு பிறவி கிடைச்சதுன்னா நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல நண்பர்களோடு இருந்து நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில பிறப்பேன். ஆனா 2மே கர்ம வினைகளை கொடுக்கக்கூடியதுதான். அதனாலதான் இரு பிறப்புன்னு சொல்லும்போது இரு கருமங்களாலும் இரு வினைகளாலும் ஏற்படும் பிறப்புங்கிற பொருள்ல இருபிறப்பை எடுக்கலாம். அல்லது நீண்ட பிறப்புன்னு எடுக்கலாம். சப்த வகையிலையும் சரி, அல்லது இந்த அர்த்தத்திலையும் சரி, இது ரொம்ப அழகான சொல்.
இரு இருபிறப்பு அறுப்போர் அறியும் தன்மை, அறியும் தன்மையன் அப்படின்னு பொருள். ஒன்றி நின்று, அதாவது ஐம்புலனை அகத்தில் அடக்கி நான்கு அதனுடன் இருக்கும் 4 மோசமான குணங்களையும் அடக்கி முக்குணத்தில் ரஜஸ் தமஸ் ஆகிய குணங்களை அகற்றி ஒன்றாகிய சத்துவகுணத்தில் ஒன்றி நின்று தனது பிறப்பை அறுக்க நினைப்போர் அறியும் தன்மையாக விளங்குபவன் நாராயணன் அப்படின்னு அதை சொல்றாரு. நம்பர்ஸ் எடுத்தோம்னா அங்க இருந்து எடுத்தோம். ஒன்றி நின்று ஆங்கு இருபிறப்பு பட்டாரா, நம்பருக்கு வாங்க. முக்கண் நால்தோள் ஐவாய் அறவோடு 6 பொதி சடையான். திரும்ப 6 வரைக்கும் வந்தாச்சு பாருங்க. 1 2 3 4 5 6. அறியும் தன்மை நமக்கு தெரியும். முக்கண் 3 கண் உடையவனாகிய சிவன். 4 தோள் 4 கரங்கள் உடையவன் என்பதால் 4 தோள். ஐவாய் அரவு 5 தலை பாம்பு அவனுக்கு இருக்கு சிவன்ட்ட. நம்ம ஒரு பாம்பு தானே பார்த்தோம், ஒரு தலை பாம்பு தானே சார் கழுத்துல போட்டிருக்கான். அதாவது தாருகாவனத்து முனிவர்கள் வந்து அகந்தை மிகுந்து இருக்கும்போது பிக்ஷாடன கோலத்துல இவர் போய் அந்த முனி ரிஷி பத்தினிகள் எல்லாம் இவர் மயக்கிறாரு. உடனே ரிஷிகள் இவன் மேல கோபம் கொண்டு அபிச்சார ஹோமம் செய்யறாங்க இவனை அழிப்பதற்கு. அதுல இருந்து பூதம் இது மான் என்னெல்லாமோ உருவாக்கி இவன் மேல ஏவி விடுறாங்க. அப்படி ஒரு 5 தலை பாம்பை இவன் மேல ஏவி விடுறாங்க. அவன் பிடிச்சு அதை ஒரே அமுக்கா அமுக்கி கழுத்துல சுத்தி போட்டுக்கிட்டா அது ஒரு தலை பாம்பாயிருச்சு. ஆகதான் சொல்லும் போது ஐவாய் அரவு அப்படின்னு அதுக்கு பேர். 5 தலையுடைய பாம்பு அப்படின்னு பேரு. 6 பொதி சடையோன். நம்ம முதல்ல எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம் இல்லையா, அர்த்த சக்தி சப்த சக்திக்கு 6 பொதி, 6 பொதிந்த சடைத்தலை உடையவன், கங்கையை சூடிய தலை உடையவன், கங்காதரன் இல்லையா சிவனுக்கு பேரு, கங்கையை அணிந்தவன். ஆகவே அந்த 6 பொதி சடையோன் அறிவு அரும் தன்மை. அப்பேற்பட்ட சிவன் 3 கண் 4 தோள் 5 தலை பாம்பு, தலையில் 6 ஓடும் 6ஐ பிடித்து வைக்கக்கூடிய வலிமை படைத்த அப்பேற்பட்ட சிவனுடைய அறிவே அரும் தன்மை. அந்த அறிவுக்கே எட்டாத தன்மையுடைய பெருமையுள் நின்றனை. அப்படிப்பட்ட பெருமை கொண்டவன் நாராயணன். அப்பேற்பட்ட சிவனின் அறிவே எட்டாத இடத்துல இருக்கக்கூடிய தன்மை படைத்த பெருமை யாருக்கு இருக்கிறது? நாராயணனுக்கு இருக்கிறது. அறிவு சிவபெருமானின் 6 பொதி சடையோன் அறிவு அரும் தன்மை. அறிவு அறுதல்னா என்ன? அறிவு எட்ட முடியலன்னு அர்த்தம். அவன் அறிவுக்கே எட்டாத இடத்தில் இருக்கக்கூடிய தன்மை படைத்த பெருமை யாருக்கு? நாராயணனுக்கு இருக்கு. அடுத்த வரியை பாருங்க. 7 உலகு எயிற்றினில் கொண்டனை. 7 வரைக்கும் வந்துட்டாரா? ஒன்றி நின்று இருபிறப்பு முக்கண் 4 தோள் ஐவாய் 6 பொதி 7 உலகு. 7 நம்பர் வந்துருச்சா? இப்ப ரிவர்ஸ்ல வரணும். 7க்கு அடுத்து என்ன வரணும்? 6 தானே வரணும். 6 5 4 வரணுமா? எப்படி கொண்டு வராரு பாருங்க. 7 உலகு, 7 உலகத்தையும். 7 உலகம்னு சொல்லும் போது 2 பொருள் இருக்கு. 7 உலகம்னா எயிருன்னா நமக்கே தெரியும். அந்த தேற்றை வராக அவதாரத்தை சொல்றாரு. வராக அவதாரம் தனது எயிற்றினில் தனது வாயிலிருந்து வெளியில நீட்டிட்டு இருக்க 2 பல்லுக்கு நடுவுல 7 உலகத்தையும் கொண்டு வந்ததா? என்னையா பூமியை மட்டும் தானையா கொண்டு வந்தது? ஐயா அப்படி அல்ல. 7 உலகுன்னா முழு உலகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அனைத்தும் நிரம்பிய உலகு. அதாவது 7 தீவுகளாக இந்த உலகம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நாவலந்தீவு, சப்தத்வீபம்னு சொல்லுவாங்க. நாவலந்தீவு, இரளித்தீவு, குசையின் தீவு, கவுஞ்சத்தீவு, சால்மலி தீவு, தெங்கின் தீவு, புஷ்கரம். புஷ்கரம் தான் புஷ்கரம், புஷ்கரத்தீவு. இந்த 7 தீவுகளால் ஆனதுதான் இந்த பூமி. அப்ப இந்த இடத்துல 7 உலகு என்றால் 7 வகை தீவுகளையும் உள்ளடக்கிய உலகத்தை எயிற்றினில் கொண்டவன் பொருள் எடுக்கலாம் அப்படின்னு முடிக்கிறாங்க. ரொம்ப சரியா இருக்கு. அவனை கூறிய அறுசுவை பயனும் ஆயினை. அப்படி வராது பாருங்க. அறுசுவை பயன்னா என்ன? உலகமோ 7 உலகத்தையும், அதாவது உலகம் மொத்தத்தையும் தூக்கி ஒரு இடத்துல வச்சதோட விட்டியா? அந்த உலகத்தில் ஒரு இனிமையான வாழ்க்கையை நீ உண்டு வந்த. அதுதான் சுவை. 6 சுவை கொண்ட இந்த உலகத்தை அதாவது உலகத்தை வெறும் இன்னைக்கு திடீர்னு நீங்க வந்து சனி கிரகம்னு சொல்றீங்க.
சனி கிரகம்னு ஒண்ணு இருக்கு, பூமியை விட பெருசு, சரியா, ஓகே. அங்க என்ன இருக்கு? அனுபவிக்க வாழ என்ன இருக்கு? அங்க ஒண்ணுமே கிடையாது. அது வெறும் மண்ணால் கல்லால் ஆன ஒரு உருண்டை. அது சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதானே. ஆனா பூமி எவ்வளவு வாழ்க்கை இருக்கு, எவ்வளவு ருசி இருக்கு. அதான் அவர் சொல்றாரு, 7 உலகத்தை உருவாக்குன நீ அறுசுவை பயனும் ஆயினை, இந்த உலகில் அனுபவிக்கப்படும் அனைத்துமாக ஆகினாய். உண்ணும் சோறும் தின்னு பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனேன்னு சொன்னார் நம்மாழ்வார். அதுதான் இங்க அறுசுவை பயனும் நீயே ஆனாய். அறுசுவை என்ன நமக்கே தெரியும். உப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கைப்பு, இனிப்பு. உப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. கார்ப்புனா காரம், கைப்புனா கசப்பு, அப்புறம் இனிப்பு. நமக்கு மத்த எல்லாமே தெரியும். கார்ப்பு, கைப்பு தான் கொஞ்சம் புது வார்த்தையா நமக்கு தோணும். கைப்பு என்றால் கசப்பு, கார்ப்பு என்றால் இது காரம், காரச்சுவை. உரைப்புன்னு சொல்றோம் இல்லையா, காரத்துக்கு தான் கார்ப்புன்னு பேர். இந்த 6 வகை சுவைகளாகவும் அப்படின்னா என்ன, சுவையை அனுபவிக்கிறதா இருந்தா நீங்க உலகத்தை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். பழைய கதை ஒண்ணு உண்டு இல்ல, குரு குரு குருகுலத்துல பாடம் படிச்சுட்டு இருந்தான் ஒரு பையன். திடீர்னு ஒரு நாள் வந்து, குருவே என்ன கஞ்சியில உப்பே இல்லை அப்படின்னு கேட்டிருக்கான். குருபத்தினி ஓரக்கண்ணால குருவை பார்த்திருக்கு. குரு சொன்னார், எப்பா உனக்கு ருசியில நாட்டம் வந்துருச்சு, உனக்கு படிப்பு முடிஞ்சது, வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. என்ன குருவே, யோ நீ வந்த நாள்ல இருந்து நான் உனக்கு உப்பு இல்லாம தான் கஞ்சி போட்டுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் படிக்கிற ஆர்வத்துல நீ சோத்துல உப்பு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்கல. கடகடன்னு போட்டதை விட்டு எந்திரிச்சு போய் படிக்க போயிருவேன். இன்னைக்கு ரொம்ப நாக்க நீட்டிட்டு சுவை தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இனி உனக்கு படிப்புல கவனம் இருக்காது, நீ படிச்ச வரைக்கும் போதும், போயிட்டு வான்னு சொல்லிட்டாராம். அப்போ சுவை என்பது என்ன, அனுபவித்தல். அனுபவிக்கக்கூடியது இந்த உலகம். அந்த உலகத்தில் நாம் அனுபவிப்பதாக அமைவதும் அவனேங்கிறாரு. 7 உலகையும் கொண்டு போய் கரெக்டா பொசிஷன் பண்ணி வச்ச, அதுல இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்கு எல்லாமாகவும் அந்த சுவைகளை உருவாக்கி, அந்த சுவைகளாக நீயே இருந்தாதான் கூறிய அறுசுவை. கூறிய நீ உருவாக்கியன்னு அர்த்தம். அவன் சொன்னான் சுவை 6 வகையாக இருக்கும்னு, அதனால அது 6 வகை சுவையாச்சு. அந்த சுவையின் பயனும் ஆயினை, நீதான் அது ஆயின. சுடர்விடும் ஐம்படை அங்கையுள் அமர்ந்தனை. 5ஆம் நம்பரை கொண்டு வந்துட்டாரா. அறுசுவைக்கு அடுத்து 5, 6க்கு அடுத்து 5 ரிவர்ஸ்ல வராரா. ஐம்படை, 5 வகை படைகள் உடையவன். அவனுடைய வாள், அவனுடைய வில், சங்கு, சக்கரம், கதை, 5 வந்துருச்சா. இதுதான் ஐம்படைன்னு சொல்றது. முன்னாடி இந்த 5 படைகளையும் ஒரு தகடுல பொறிச்சு அதை சுருட்டி குழந்தைகளுக்கு அரஞ்ஞான் கயிறு இடுப்புல கட்டி விட்டுருவாங்க. அதுக்கு பேரு ஐம்படை தாலின்னு பேரு. 5 படைகள், திருமாலின் 5 படைக்கலங்களை ஒரு தகட்டில் பொதித்து அவனுடைய குழந்தையினுடைய இடுப்புல கட்டியது. ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இருவருக்குமே. அப்படி கட்டுனீங்கன்னா தீய சக்திகள் அந்த குழந்தையை அண்டாது. ஆக அந்த அந்த இதுக்கு பேரு தாலின்னு பேரு. தாலின்னு உடனே எல்லாரும் தாலியான்னு கேட்கக்கூடாது. தாலி என்பது பிரியாமல் இருப்பது. இப்ப நீங்க கையில ஒரு கயிறை கட்டிட்டு அந்த கயிறு அவுக்கவே மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த கயிறு தாலி தான். அந்த கயிறுக்கு பேர் தாலி கயிறு தான். அப்போ குழந்தையின் இடுப்புல கட்டி இருக்கிறது பிரியவே பிரியாது அந்த குழந்தைய. ஆகவே அது அரைஞான்ல கட்டப்பட்டதால் அது ஐம்படை தாலி. பிரியாது என்பதால் தாலி ஆயிற்று. அந்த ஐம்படை, அந்த ஐம்படையும் அவன் கரங்கள்ல அழகிய கைகளில் வந்து அமர்ந்திருக்கான். சுடர்விடும் ஐம்படை அங்கையுள் அமர்ந்தனை. சுந்தர நாள் தோள் முன்னீர் வண்ண. 4, 3 உள்ள வந்தாச்சு கவனிங்க. சுந்தர நாள் தோள், மிக அழகிய 4 தோள்கள். முன்னீர் வண்ண, முன்னீர்ங்கிறது கடலுக்கு பேரு. ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் ஆகிய 3 நீரும் வந்து சேருமிடம் கடல் என்பதால் கடல் முன்னீர் எனப்பட்டது. முன்னீர் வண்ண, கடலின் வண்ணமுடையவன். அழகிய 4 தோள்களையும் 5, கரெக்டா சொல்றதா இருந்தா 5 படைகள், ஒளி வீசும் 5 ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு மிக அழகிய 4 தோள்களோடு 3 நீரும் சேரும் கடலின் நிறத்தில் இருப்பவன். நின் ஈரடி, 2 வந்தாச்சு. உனது 2 திருவடிகளையும் ஒன்றிய மனத்தால், 1ல வந்து முடிச்சிட்டாரு. ஒன்றியன இந்த இடத்துல 1, ஒன்றிய மனம், ஒன்றான மனத்தால். என்ன அர்த்தம்? உனது 5 படைகளையும், உனது 4 தோள்களையும், உனது கடல் வண்ணத்தையும், உனது 2 திருவடிகளையும்
ஒன்றாக என் மனதில் அப்படி இருத்தி வணங்குகிறேன் ஒன்றிய மனத்தால். அப்படி பழையபடி இப்போ 6 வரைக்கும் போயிட்டு வந்தாரா, இப்ப அடுத்து எங்க போகணும்? சரி 7 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ்ல வந்தார்ல, இப்ப அடுத்து எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. 1ல இருந்து 7க்கு போறத பாருங்க. ஒரு மதி முகத்து. ஒரு மதினா என்ன அர்த்தம்? முழுமதி தான் ஒரு மதி. அதுக்கு இணை வேற எதுவும் கிடையாது. ஆகவேதான் ஒரு மதின்னு சொல்றாரு. ஒரு மதினால இங்க சொன்னார் இல்லையா, ஒரு ஒரு வேழம், ஒரு தனி வேழம்னு சொன்னார் இல்லையா, அதுதான் இங்க ஒரு மதிமுகம், முழு நிலவை குறிப்பது. முழு நிலவை போன்ற முகம் யாரு? மங்கையர் இருவரும் மலரன்ன அங்கையில், அங்கையால். யாரு மங்கையர் இருவரும்? ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய 2 தாயார்கள், 2 பிராட்டி, பூதேவி பிராட்டி, ஸ்ரீதேவி பிராட்டி. அந்த 2 பிராட்டியரும் நிலவு போன்ற முகமும் மலர் போன்ற கைகளால், அங்கையால் அதான் அங்கையில் முப்பொழுதும் வருட. பார்க்கடல் அணி பள்ளி கொண்டிருக்க தாயார் இருவரும் நிலவு போன்ற முகத்தோடு, குளிர்ந்த முகத்தோடு விளங்கக்கூடிய இரு தாயாரும் உன்னை எப்போதும் கை கால்களை அமுக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்போதும்ங்கிறத தான் முப்பொழுதும்னு போடுறாரு. 3 வேளை இதேதான் வேலை அவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போதும்ங்கிறத முப்பொழுதும்னு சொல்ற மரபு உண்டு. ஆகவே முப்பொழுதும்னு சொல்லிட்டாரு. ஒரு மதி முகத்து இருமங்கையர் முப்பொழுதும் வருட. 1 2 3 வந்துச்சா? அப்படி வருடும்படியாக அரிதுயில் அமர்ந்தானை. அந்த மாதிரி பார்க்கடல்ல அப்படி எல்லாம் அறிந்தும் துயில் கொண்டிருப்பவனை போல இருக்க, நெறிமுறை 4 வகை வருணமும் ஆயினை. 3க்கு அடுத்து 4 வந்தாச்சு. 4 வகை வர்ணங்களாக பகவத்கீதையிலே சொல்றான் இல்லையா, 4 வகை வர்ணங்களாக அவனே ஆகினான். மேதகு 50 பூதமும் நீயே. மேதகு என்றால் மேன்மைக்குரியன்னு அர்த்தம். ஆத்மாக்கள் சேரக்கூடியன்னு எழுதுறாங்க. அது கொஞ்சம் கூடுதலா சொல்லப்படுவது. ஏன்னா ஆத்மாக்கள் சென்று சேரக்கூடிய ஐம்பூதங்கள்ங்கிறது சரியா வரல. ஏன்னா பூதங்கள், ஐம்பூதங்களை சேர்வதற்கு ஆன்மா படைக்கப்படல. ஆன்மா சென்று சேருமிடமாக இருப்பது இறைவனின் திருவடிதான். வேற எங்க சேருவும் ஆன்மாக்கு வழி இல்லை. திரும்ப பூமியில பிறவிதான் எடுக்கணும். ஆக ஐம்பூதத்தை சென்று சேரும் ஆன்மான்னு சொல்றது பொருத்தமாக இல்லை என்று என்னுடைய சிறிய கருத்து தான். மேதகும் என்றால் இந்த உலகில் ஐம்பூதங்கள் தான் எல்லா பொருட்களுக்குள்ளயும் இருக்கு. எல்லா மேட்டருமே இந்த ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்டது எனும் பொருளில் மேதகு 50 பூதமும் நீயே. அனைத்துமாக விளங்கும் 5 பெரும் பூதங்களும் நீயே. 5 வந்தாச்சா? 4 வகை வர்ணம், 5 பூதம். அறுபதம் முரலும் கூந்தல். பாருங்க யார சொல்றாரு? நப்பின்னைய சொல்றாரு. அறுபதம் முரலும் கூந்தல். அறுபதம்ங்கிறது என்ன? 2லையுமே நீங்க குறில் வர்ற இடத்துல நெடில் போடணும். அருங்கிறத 6 என்றும், பதம் என்கிறதை பாதம்ங்கிறதும் சொல்லலாம். அறுபதம்ங்கிறது 6 பாதம். 6 கால் கொண்டது முரலும். எது 6 கால் கொண்டது? முரல் என்பது எதனுடைய ஓசை? வண்டின் ஓசை. வண்டுக்கு எத்தனை கால்? 6 கால். அறுபதம் முரலும் கூந்தல். 6 கால் உடையது ஓசை எழுப்பும் கூந்தலை உடையவள். என்ன அர்த்தம்? வண்டுகள் எல்லாம் வந்து சுற்றும் மலர் சூடிய கூந்தலை உடையவள். அறுபதம் முரலும் கூந்தல். அவள் காரணமாக, அதாவது அவளுக்காக 7 விடை, 7 காளைகள் அடங்கச் செற்றனை. 7 காளைகளையும் அடக்கி வென்றாய். 7 நம்பர் கொண்டு வந்துட்டாரா? யார் அவ? அறுபதம் முரலும் கூந்தல். அவளுக்காக 7 காளைகளை அடக்கினார். யாரு? நப்பின்னை பிராட்டி. நப்பின்னை பிராட்டிக்காக 7 காளைகளையும் வென்றாய், அடக்கி, வென்று அடக்கினாய். செற்றனை, அடங்கச் செற்றனை. அப்ப 7 வரைக்கும் வந்தாச்சா? ஒரு மதிமுகம், மங்கையர் இருவர், முப்பொழுது வருட, 4 வகை வருணமும், 5பூதமும், அறுபதம் முரலும், 7 விடையும். 1ல இருந்து 7 வரைக்கும் கொண்டு வந்தாரா? இப்ப 6 5 4 3 2ன்னு இறங்கி வரணும். எப்படி வராரு பாருங்க. 6 வகை சமயமும், 6 வகை சமயங்கள். இதெல்லாம் 6 வகை சமயங்கள். சாக்கியர், உலூக்கியர், பௌத்தர், சார்வாகர், பாசுபதர், கனாதர். கானாதார்னு எழுதுவாங்க. கனாதரனுடைய இதை பின்பற்றுவதால் கானாதர்னு சொல்லக்கூடியது. அவங்க வைசேஷிகம், அதான் கனாதர்.
கணாதரத வைசேஷியத்துக்கான குரு இல்லையா? அப்ப இந்த 6 வகை தரிசனங்களையும் பேச அன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கு மதம்னு சொல்றது வழக்கம். இன்னைக்கு இருக்கிற ரிலீஜன்ங்கிற பொருள்ல அதை எடுக்கக்கூடாது. ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், பிலாசபில ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். அந்த 6 வகை சமயங்களும் அதுதான் இங்க என்ன சொல்றது, அறுவகை சமயமும் அறிவு அருநிலையினை. இந்த அறுவகை சமயங்கள்ல இருக்கிற அறிவை கொண்டு அடங்க முடியாத ஆஹ் அறிய முடியாத நிலையில் இருப்பவன். அறுவகை சமயமும் அறிவு அருநிலையினை. இந்த அறுவகை சமயங்களில் உடைய அறிவால், இந்த அறுவகை சமயங்களில் கற்றுக்கொண்டு இருக்கிற அறிவால் அறிய முடியாத நிலையில் இருப்பவன். அறுவகை சமயமும் அறிவேறு நிலையினை. ஐம்பால் ஓதியை. ஐம்பால் ஓதி. ஓதி என்றால் கூந்தல்ங்கிற அர்த்தம். கூந்தல்ல 5 பால் என்றால் 5 தன்மை. ஒரு அது வடமொழியில உத்தம கேச லட்சணம்னு பேரு. கேசம்னா முடி, உத்தம கேச. மிக நல்ல கூந்தல்னு சொன்னா அதுக்கு 5 அடையாளம் இருக்கணும். 5 தன்மை. அந்த 5 எப்படி பிரிப்பாங்கன்னா, தோற்றத்திற்கு 2, இயல்பிற்கு 3ன்னு பிரிக்கணும். தோற்றத்துல 2னா நிறமும் நீளமும்னு அர்த்தம். அதாவது கருத்த நிறமாக இருக்க வேண்டும், நீண்ட கூந்தலாக இருக்க வேண்டும். சுருண்ட கூந்தலா இருக்கக்கூடாது, வறண்ட கூந்தலா இருக்கக்கூடாது. நீண்ட கூந்தல், கருத்த நிறம். இது 2 பார்த்தாலே தெரிஞ்சிருமா? கூந்தலை பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அது கருப்பா இருக்கு, இது நீளமா இருக்கு. சோ உருவத்தால தன்மை எப்படி இருக்கணும்? 3 தன்மை அதுக்கு. என்னவா இருக்கணும்? மிருது. மிருது என்றால் மென்மை. 2வது கூந்தல் மென்மையா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? எண்ணெய் தேய்த்து சரியாக அந்த கூந்தலை பராமரித்தால் தான் கூந்தல் மென்மையா இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி எண்ணெய் இல்லாம வறண்டு முடியெல்லாம் நொறுங்கி முரட்டு முடியா மாறிடும். ஆகவே மென்மை என்பது மிருது. குளிர்ச்சி அதான் தன்மை. 3 சுழியின். கூந்தல் குளிர்ந்து இருக்கும். சூடா இருந்தா கூந்தல் தாங்காது. அவ நல்ல நினைப்பு உடையவள். மோசமான நினைப்பு இருந்தா மண்டை சூடாவே இருக்கும். நல்ல நினைப்புடையவளாக இருந்தால் தலை குளிர்ந்து இருக்கும்னு அர்த்தம். ஆகவே குளிர்ச்சி, நறுமணம். ரிது, குளிர்ச்சி, நறுமணம் ஆகிய தன்மைகளோடு கருத்தும் நீண்டும் இருப்பதுதான் உத்தம கேசம். 5 குணங்கள். அதுதான் ஐவகை அப்படின்னு இந்த இடத்துல போடுற. ஐம்பால். ஐம்பால் ஓதியை. 5 வகை குணநலன்களும் கொண்ட அந்த கூந்தல் உடையவள். அதாவது உத்தம கேசமாகிய அந்த லட்சணமுடைய அந்த கூந்தலை உடையவளை ஆகத்து இருத்தினை. ஆகம் என்றால் மார்பு. உனது மார்பில் வைத்தாய். அப்ப யார் அந்த ஐம்பால் ஓதி? பிராட்டி ஸ்ரீதேவி மகாலட்சுமி தாயார சொல்றாரு. அவளை ஆகத்து இருத்தினை மனதிற்குள் வைத்தாய். அறம் முதல் 4 அவையாய். 4 வகை புருஷார்த்தங்கள் இருக்குல்லையே, அறம், பொருள், இன்பம், வீடு. தர்மார்த்த காம மோட்ச. தர்மார்த்த காம மோட்சன்னு சொல்றது. அந்த தர்மத்துல துவங்கி அதான் அறம் முதல் 4 அவையாய். 4 வகை பொருட்களா, அதாவது என்ன சொல்றது, அந்த அடைவதற்குரிய பொருட்கள், அனுபவிப்பதற்குரிய பொருட்கள் ஆகி மூர்த்தி 3 ஆகி, 3 மூர்த்திகளாக ஆகி இருவகை பயன். என்ன இருவகை பயன்? நல்வினை பயன், தீவினை பயன். அதாவது பாவம் புண்ணியம் ஆகிய இருவினைகளின் பயனாகவும் ஆகி ஒன்றாய் விரிந்து நின்றனை. ஒன்றாக விரிந்திருந்தாய். ரிவர்ஸ்ல கொண்டு வந்துட்டாரா? 6 வகை சமயம், ஐம்பால், 4 அறம் முதல் 4, 3 மூர்த்தி, இருவகை பயன், ஒன்றாய் விரிந்து நின்றனை. இதோட முடிச்சாச்சு. நம்பர் இப்ப கரெக்டா வந்துருச்சா? 1 2 3 4 5 6 7, 6 5 4 3 2 1. எல்லா இடத்துலயும் இந்த நம்பரை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காரு இன்னொரு முறை வாசிச்சு பாருங்க. எவ்வளவு அந்த சும்மா நம்பரை தூக்கி போடல, அந்த நம்பர் போட்டது கவிதைக்கு எவ்வளவு பொருத்தமான நம்பரையும் போட்டிருக்காருன்னு பாருங்க. இதுதான் ரதபந்தம். இதுதான் அந்த கவிதையினுடைய அந்த ஸ்ட்ரக்சர். அந்த நம்பரை அந்த நம்பர் கட்டத்துக்குள்ள கரெக்டா நீங்க போட்டுக்கிட்டே வாங்க. 1 சொல்லி இருக்கிற இடத்துல 1, 2 சொல்லி இருக்கிற இடத்துல அந்த 2னுடைய கூற்று, 3 சொல்லி இருக்கிற இடத்துல 3னுடைய கூற்று, அப்புறம் 1 சொல்லி இருக்கிற இடத்துல 1ன் கூற்று, இப்படி போட்டுக்கிட்டே வாங்க. அந்த பாக்ஸ் ஃபில் ஆயிரும். இப்போ நான் அனுப்பின பாக்ஸை திரும்ப ஒரு முறை படிச்சு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற நம்பர்ஸை எப்படி அந்த கட்டத்துக்குள்ள போடணுங்கிறது தெரியும். இதுதான் சிறப்பு. இதுக்கு அடுத்து பாடுறது ஒரு வாழ்த்து பாதான். குன்றா மதுமலர் சோலை. மதுனா தேன். குன்றாத தேனை பொழியும் மலர்ச்சோலை. வன்கொடி படப்பை. படப்பைங்கிறது மூடப்பட்ட தோட்டம்.
வன்கொடி வெற்றிலை தோட்டம் மூடப்பட்டதாக இருக்கும். வன்கொடி படப்பை. ஆகவே இங்க இருக்கிற படப்பை சென்னையில ஒரு காலத்துல படப்பைங்கிறது வெற்றிலை தோட்டம் இருந்த இடம். வன்கொடி படப்பை. வன்கொடினா இது வெற்றிலை கொடி. வெற்றிலை தோட்டங்கள் நிரம்பியது. வருபுனல் பொன்னி மாமணி அலைக்கும். வருபுனல் எப்போதும் நீர் வரக்கூடிய, புனல்னா நீர், வருபுனல் எப்போதும் நீர் வரக்கூடிய காவிரி அப்படியே அந்த அலைகள்ல வந்து மணியை ஒதுக்குகிறது. மாமணி பெரிய பெரிய மணிகளை கொண்டு வந்து அலையில ஒதுக்குதான். அப்படிப்பட்ட இடம். சென்னல் ஒன் கழனி. ஒன் சென்னல் கழனின்னு வாசிக்கணும். ஒன் என்றால் ஒளி வீசும். ஒளி வீசும் சென்னல் நிரம்பிய கழனி. வயல்கள் அப்படி பச்சை பசேர்னு ஒளி வீசுது. அப்படி ஒளி வீசும் பசுமை நிறம் பொருந்திய சென்னல் எங்கும் விரிந்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட வயல்கள் கழனி நிறைந்த இடம். திகழ் வனம் உடுத்த. சுற்றிலும் அப்படியே காடுகள், நால்புறமும் காடுகள் நிரம்பி இருக்கிறது. அதான் திகழ் வனம் உடுத்த. உடுத்தன ஆடை போல. ஆடை நம்ம உடலை சுற்றி இருப்பது போல குடந்தை நகரத்தை பாடுறாரு. குடந்தை நகரத்துல என்னெல்லாம் இருக்கு? குன்றா மதுமலர் சோலை. எப்போதும் பூ பூத்திருக்கும். அப்ப எப்போதும் தேன் இருக்கும். அதனாலதான் குன்றா மதுமலர் சோலைன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட மலர்ச்சோலை இருக்கு. வன்கொடி படப்பை. நீர் இருக்கும் இடத்துல மட்டுமே சிறப்பாக விளையக்கூடிய வெற்றிலை தோட்டம் அங்க இருக்கு. வருபுனல் பொன்னி மாமணி அலைக்கும். பெரிய பெரிய மணிகளை கொண்டு வந்து அவருடைய கரையில ஒதுக்கக்கூடிய காவிரி எப்போதும் அங்க தண்ணியை கொண்டு வந்து கொட்டும். பொன் சென்னல் கழனி. ஒளி வீசும் அருமையான நெல் வயல்கள் நிரம்பி கிடக்கும். சுற்றிலும் வனம் ஆடை போல உடுத்தப்பட்டது. சுற்றி இருப்பதுதான் ஆடை. அப்ப அப்படி நீங்க பாலுக்கு மேல ஆடைன்னு ஏன் சொல்றோம்? பாலை மூடி இருப்பதால் ஆடை, உடலை மூடி இருப்பதால் அது ஆடை. அப்ப வனம் உடுத்த என்றால் அந்த குடந்தை நகரத்தையே காடு மூடி இருக்கு சுத்தி. ஆகவேதான் வனம் உடுத்தங்கிற வார்த்தையை போடுற கவிஞன் வார்த்தை அது. திகழ் வனம். வனம்னா என்ன? அப்படி வனம் மாதிரி திகழ்கிறது. திகழ்கிறதுன்னா சிறப்பா இருக்குன்னு அர்த்தம். பேருக்கு ஒரு வனம் இல்லை. கவர்மெண்ட்ல சமூக வன காடுகள்னு வச்சிருப்பாங்க. 4 கருவேல மரம் மட்டும் நட்டு வளர்த்திருப்பாங்க. அத மாதிரி இருக்கிற வனம் அல்ல அது. திகழ் வனம். அப்படியே ஒளியோடு திகழ்கிறது. அப்படிப்பட்ட வனம் உடுத்த கற்போர் புரிசை. புரிசை என்றால் 2 பொருள் இருக்கு. புரி செய் அப்படின்னு பொருள். அப்படின்னா கற்போர் புரி செய். கற்போருக்காகவே செய்யப்பட்டது, கற்றவர்களுக்காகவே உண்டான நகரம். கற்றவர்கள் வந்து குழுமும் நகரம். நல்லா படிக்க தெரிஞ்சா ஒருத்தன் என்ன செய்வான்? நல்லா படிக்கணும்னா இந்த ஊருக்கு போகணும்ப்பா. அங்கதான் எல்லாம் இருக்கு. ஒரு காலத்துல காஞ்சியை தேடி வந்திருக்காங்க. கடிநகர் காஞ்சிக்கு தான் வந்து படிக்கணும்னு வந்திருக்காங்க. இப்ப திடீர்னு மணிப்பால்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல யாரை கேட்டாலும் மணிப்பால்ல என்ன ஸ்பெஷல்? அங்க இருக்கிற யூனிவர்சிட்டி தான் ஸ்பெஷல். மணிப்பால் யூனிவர்சிட்டி தான். கல்விக்காகவே ஒரு ஊர் அங்க இருக்கு. அது மற்றபடி மணிப்பால் ஒரு கிராமம். அந்த யூனிவர்சிட்டி வந்தவொடனே மணிப்பால் பெரிய இதா மாறிடுச்சு. அத மாதிரி கற்போர் புரிசை. கற்போருக்காகவே உருவான நகரம் எது? கும்பகோணம். அந்த குடந்தைய சொல்றாரு. கனகமா இந்த புரிசைக்கு இன்னொரு பொருளும் இருக்கு. கற்பு ஓர் புரிசை அப்படின்னா அழகிய திருமதில்கள் உடைய. புரி புரிசை பிரிச்சிங்கன்னா புரிசைன்னு பிரிக்கிறோம். அப்ப கற்போர் புரிசை, கற்போருக்காக செய்யப்பட்ட நகரம்னு அர்த்தம். புரிசை ஒரே சொல்லா இருந்தா மதில் அப்படின்னு அர்த்தம். கோட்டை மதில். கற்போர் கற்புவோர் புரிசை அப்படின்னா வேலைப்பாடு மிகுந்த மதிலை உடையன்னு இன்னொரு பொருளும் உண்டு. 2 பொருளும் அதுக்கு பொருந்தும். கற்போர் புரிசை. கனக மாளிகை நிமிர் கொடி விசும்பில் இளம்பிறை துவக்கும். கனக மாளிகை. கனகம்னா தங்கம். தங்கத்துல மாளிகையை செஞ்சு வச்சிருக்காங்க. அதுல கொடி நட்டிருக்காங்க. அந்த நிமிர்ந்த கொடி விசும்பில் வானத்தில் இளம்பிறை துவக்கும். துவக்கும்னா வருடும்னு அர்த்தம். மேல இருக்கிற இளம் பிறைய போய் வருடுதான். தங்கத்துல மாளிகை கட்டியிருக்காங்களா, அது மேல கொடியை நிமித்தி நட்டு இருக்காங்க. அந்த நட்டிருக்கிற கொடி வானத்துல இருக்கிற நிலாவை போய் தொடுதான். அப்படிப்பட்ட செல்வம் மல்கு. மல்குனா நிரம்பி வழியும். செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை. தென்னாட்டில் இருக்கக்கூடிய திருக்குடந்தை அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க. அந்தனர் மந்திர மொழி என்ன? வேதம் சொல்லி வணங்க. ஆடு அரவு அமளியில் படமெடுத்து ஆடும் பாம்பின் படுக்கையில். அமளி என்றால் படுக்கை. ஆடு அரவு படமெடுத்தாடும் பாம்பு. அமளியில் அந்த படுக்கையில் அரிதுயில் அமர்ந்த பரம. அனைத்தையும் அறிந்து துயில் கொள்வதைப் போல அமர்ந்த பரமனே.
வரும் இடர் அகல, எனக்கு வரக்கூடிய இடர் அகல்வதற்காக நின் அடியினை பணிவன், உனது திருவடிகளை பணிகிறேன். வினையே மாற்றோ, எனது வினைகளை மாற்றுவாயாக, இல்லாமல் ஆக்குவாயாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இவ்வாறாக திருவள்ளுவர் கூற்றிற்கை முடிகிறது. நான் எவ்வளவு முழுக்க சொல்லிட்டேன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுல சொல்லியிருக்கேன். நண்பர்கள் அந்த நம்பரை வச்சு வாசிச்சு ஒரு முறை அதை அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வேற ஏதாவது நண்பர்கள் கேள்வி இருந்தா கேட்க. இதுல நம்பர் வந்து 7 வரைக்கும் வரனாலதான் இது எழுக்கூற்று இருக்கே ஆயிடுது இல்லையா? ஆமா, 7 கணக்கு, அந்த 7 பாக்ஸ் கணக்குக்கு தான் 7 கூற்றி இருக்கை. மத்த பந்தங்கள் ரத பந்தத்தை தவிர மத்த பந்தங்கள்லயும் அதே 7 தான் வரணுமா ஜெஜ? அது போல இல்ல, உண்டா? நாகபந்தத்துக்கே அந்த நாகத்தினுடைய பிணைப்புல 16, 32 அது மாதிரி 4 மடங்குல இருக்கும்னு நான் பார்த்திருக்கேன். நாகபந்தத்துல நான் அதை ஃபுல்லா படிச்சது இல்ல. நாகபந்தத்துல அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். நாகபந்தத்துல மந்திரம் எழுதி ஒரு எந்திரம் நான் பார்த்திருக்கேன். எங்க பார்த்தேன், எந்த வீட்டுல யார் வீட்லயும் ஒரு அபூர்வமா வச்சிருக்காங்க, எங்க பார்த்தேங்கிறத மொட்டையா மறந்து போயிட்டேன். எங்கேயோ ஒரு இடம்னா இதுல தென்திருப்பேரையில மாடவீதியில ஒரு வீட்டுல பார்த்தேங்க, அவங்க இருக்கு. அங்கதானான்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல. திடீர்னு தோணும். அதுல அப்போ ஒழுங்கா இதெல்லாம் இவ்வளவு தூரம் யோசிச்சு அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்க தெரியல. புதுசா இருக்கேன்னு பார்த்து அதை என்னன்னு ஓரளவுக்கு அப்படி கிராஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுறது. அதனால இதெல்லாம் போயிருச்சு. அதுல இந்த மாதிரி 4, 8, 12 அந்த கணக்குல வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருலயும் ஒரு நம்பர். எழுகூற்றி இருக்கையில தான் 7 நம்பர், இந்த 7 அடுக்கு வரிசை. கிட்டத்தட்ட பெரும்பாலையும் அந்த 7 நம்பருக்குள்ளேயே உணர்ற மாதிரியே இருக்கு. அந்த 7 எண்களுமே ஒவ்வொரு எண்ணுமே பெருமாள் தான் அப்படின்ற மாதிரி வந்து அமைகிற மாதிரி இருக்கு. அவரை கொண்டு போய் அந்த இருக்கையில அமர்த்துற மாதிரி இருக்குது இல்லையா? அந்த தேர்ல பெருமாள் அப்படி இருக்கிறது. ஆனா அந்த நம்பரை கரெக்டா எப்படி அதே வரிசையில போட்டிருக்காரு பாருங்க. அதுதான் அந்த கவிதை. அதுவும் சும்மா போடல, கரெக்டா பொருத்தமா இருக்கிற மாதிரி கொண்டு வந்து போட்டிருக்கு. நன்றி ஜெஜா. அப்புறம் இந்த படப்பை கொடி வந்து இன்னைக்கு கும்பகோணத்துக்கு ஃபேமஸ் இல்லையா? வெற்றிலை கொடி. ஆமா, அப்படி நினைச்சுட்டு தான் போய் கும்பகோணத்துல வெத்தலை வாங்கினோம். படப்பையெல்லாம் வேஸ்டா போச்சு. வெத்தலை மொரட்டு வெத்தலையே வாழை இலை மாதிரி இருக்கு. பழம்பெருமே இல்ல. ஆனா இன்னும் அங்க வெத்தலை விளைய வைக்கிறாங்க. அந்த பழைய மாடல்ல முன்னாடி உள்ள பெத்தவங்களுக்கு ஒரு வெத்தலை, கர்ப்பமா இருக்கிற ஸ்திரீகளுக்கு ஒரு வெத்தலை, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெத்தலைகளை வைத்து 7, 8 விதமா வெத்தலைகளை வைத்து வித்த இடம் கும்பகோணம். இன்னைக்கு போனா மொத்தமா அதெல்லாம் என்ன சார், ஒரே வெத்தலை தான், வெத்தலையில என்ன வெரைட்டி அப்படின்னு கேக்குறாங்க. கும்பேஸ்வரன் கோயில் பக்கத்துல இந்த மார்க்கெட்ல நானும் ராகவும் போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி, நீ கொஞ்ச நேரம் எங்கேயாவது உட்காந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னோடனே, அங்கேயே பக்கத்துல மங்கள விலாசம் ஏதோ ஒன்று இருந்தது. அங்க போய் அங்க பிரமாதமா இருக்கும் நம்பி அங்க கூட்டு போயிட்டாங்க. அங்க போய் உட்கார்ந்ததுல ஃபீலிங்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பழைய கும்பகோணம் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல வளர்க்கக்கூடிய தொட்டியில வளர்க்கக்கூடிய வெற்றிலை ஒண்ணு இருக்கு. இப்ப எங்க வீட்டுல கூட இருக்கு. அதான பயங்கர காரமா இருக்கு. நல்ல காரம். அது கொஞ்சம் இலையும் வந்து ஒரு மாதிரி கரும்பச்சை படர்ந்த மாதிரி இருக்கு. தடிமனாவும் இருக்கு. கும்பகோணம் இந்த வெத்தலையிலேயே வெள்ளை வெத்தலை வந்து ரொம்ப சாதாரணமான ஆட்கள் போடுறது. சீசன்டு ஆட்கள்லாம் இந்த கார வெத்தலை தான் போடுவாங்க. இதுல குரோம்பேட் ஏரியால ஒரே ஒரு கடையில தான் கருப்பு வெத்தலைன்னு கேட்டா கிடைக்கும். அதுவும் இப்போ வர வர கொஞ்சம் இன்னைக்கு வரல சார், இப்போ வரல சார், எடுக்கல சார், வேற யாரும் வாங்குறது இல்லை சாருங்கிறாங்க. அப்படி நான் மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு எனக்கு காய்கறி, எங்க வீட்டு காய்கறி போடுற ஒரு அம்மா வரும். அந்த அம்மா தான் எனக்கு கருப்பு வெத்தலை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த வெத்தலை இப்படி ஒரு 4-5 பேர் தான் இங்க வெத்தலை வாங்கி போடுற ஆட்கள் இருக்காங்க. அதனால கருப்பு வெத்தலைன்னு சொன்னா தெரியும். அது நல்லா காரமா இருக்கும். சின்னதாகவும் இருக்கும், காரமாவும் இருக்கும்.
ஐம்பால் ஓதி வந்து 2 வகுப்புக்கு முன்னாடி ஆசிரியர் யூஸ் பண்ணாரு. அவர் வந்து இடுகுறி பெயருக்கு உதாரணமா இதை சொன்னாரு. நம்மளால கெஸ் பண்ண முடியலையா, ஆகத்து இருத்திணை அப்படின்னு வரும்போது அது தாயார் தானே மார்பில் இருக்கிறா. ஸோ அப்போ அந்த ஐம்பால் ஓதின்றது தாயாரை குறிக்கிறது, அப்படி எடுத்து பார்க்கணும், அது ஈஸியா இருக்கும். அந்த இடுகுறி பயிருக்காக அதை இலக்கணத்துக்காக எடுத்து சொன்னாரு இங்கிருந்து. ரொம்ப சிறப்பா இருந்தது ஜானு. நீங்க இன்னொரு முறை அந்த அந்த பிடிஎஃப் இது ஷீட் ஒன்று அனுப்பியிருக்கேன் பாருங்க, அந்த இமேஜ் ஃபைல், அதை திரும்ப ஒரு முறை வாசிச்சீங்கன்னாலே அப்புறம் அந்த இவங்க பிரியம்பதா அனுப்பியிருப்பாங்க பாருங்க, ஒரு நம்பர் போட்டு ஒரு டேபிள் மாதிரி. அந்த நம்பர் டேபிள்ல 1 2 1 நம்பர் இருக்கும். நான் அனுப்புனதுல அந்த வரிகளே இருக்கும். அந்த பாருங்க, அந்த நம்பர்ல இருக்கிறது அந்த வரியில இருக்கும். அதுதான் அதான் இவரு நம்மால் பண்ண சிறப்பு. ரெண்டையும் இல்ல, சும்மா பார்த்தீங்கன்னாலே நீங்க ரெண்டு ஷீட் அனுப்பிச்சிருக்கீங்க. அதான் ஒண்ணு வந்து ரிவர்ஸ்ல இருக்கும். மேல இருந்து இது, அதுக்கு இதுல இருந்து அது ரெண்டும் ஆனா ஒண்ணுதான் இல்லையா? ரெண்டும் சேம் தான். ஆனா வந்து ரிவர்ஸ்ல. ரிவர்ஸ் ரெண்டையும் சேர்த்து வச்சு சொல்றதா மரபு. பாடும்போது அப்படியே பாடி இப்படியே வந்து இதுல முடிப்பாங்க. இந்த பிரபந்தம் பாடுறாங்க இல்லையா, ரதபந்தம் பாடும்போது இந்த பாக்ஸ்ல இருக்கிற மாடல்ல தான் ஆரம்பிச்சு அதுலயே முடிப்பாங்க. இப்ப நம்ம புக்ல இருக்கிற மாடல்ல இல்ல, இந்த மாடல்ல தான் வாசிச்சு முடிப்பாங்க. நன்றி ஜெயதன். நன்றி. அந்த இதுல அந்த செவுத்துல அங்க இருக்கும், இதுல தென்திருப்பேரையில இருக்கும் மகர இல்ல நெடுங்குழை. சாரங்க இதுல சாரங்கா அதுல இதுல எழுதி இருக்கும். இதுல குடந்தை கோயில்ல இருக்கா? நான் இதே பார்த்து மாதிரி கவனிச்சதில்ல. ஒரு கலர்ல போட்டிருக்கும். வேற நண்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, அப்ப கேள்விகள் இல்லை என்றால் கேளுங்க வெற்றி. அடுத்த வகுப்பு சிறிய திருமடல் ஆச்சுச்சா, போலாமா? ஆமா, அதே வருஷப்படியே போயிடலாம். அடுத்ததுல சிறிய திருமடல். சிறிய திருமடல் முழுவதும் முடிக்க முடியாது. ஆகவே அதுல ஒரு 5 10 8 அதுல இந்த 2683/11க்கு கீழே கூறார்வேல் கண்ணீர் உமக்கு அரிய கூறுகேனோ அப்படின்னு ஒரு வரி வருதா? 11வது வாசத்துக்கு கீழே கூறார் வேல் கண்ணீர் உமக்கு அரிய கூறுகேனோன்னு வருதா? அது வரையில நம்ம அடுத்த வகுப்புல ஃபர்ஸ்ட் டே. ஓகே. ஆமா, நன்றி சாச்சா. நன்றி ஜெயதன். நன்றி.